ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலே ரிஃப்ரெஷ் 2025 என்கிற இந்த ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் உடைய திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கான சிறப்பு முகாம், அதை சிறப்பாக ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் போர்டு திட்டமிட்டு ஜெபத்தோடு அழகாக ஆயத்தம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதனுடைய சேர்மனாய் தலைவராக இருக்கிற பாஸ்டர் எஸ் ஜான்சன் அவர்கள், அவருடைய போர்டு செக்ரட்டரியாக இருந்து செயல்படுகிற பிரதர் ஜெயச்சந்திரன் அவர்கள், ட்ரெஷரர் பிரதர் ராஜேஷ் அவர்கள் மற்றும் அவருடைய அங்கத்தினர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல முறையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். இந்த ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் ஊழியம் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் ஃபுல் காஸ்பல் இருக்கிற எல்லா மாநிலங்களிலும், அதோடு கூட இப்பொழுது அயல் நாடுகளிலும் பரவி பலன் கொடுக்க நீங்கள் எடுக்கிறதான இந்த பிரயாசங்கள் பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இளைய தலைமுறை இயேசுவுக்காக சத்தியத்திலே எழும்பி கொண்டிருக்கின்றார்கள். அல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்ட போதகர் பாஸ்டர் டி ஜெயசீலன் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். திருநெல்வேலி மாவட்ட போதகர் பாஸ்டர் ஜே காட்வின் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவர்களும் முழு நேரமும் இந்த முகாமில் வந்து அமர்ந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் மிகுந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு ஊக்குவித்தலுமாக இருக்கின்றது. ஞாயிறு பள்ளியை இந்த ஸ்தாபனம் மதிக்கின்றது. இந்த ஸ்தாபனத்தின் முக்கிய பொறுப்புகளில் இருக்கிற ஊழியக்காரர்களும் இதற்காக நேரம் செலவு பண்ணி வந்து அமர்ந்திருக்கிறார் சொல்லும் பொழுது என்னுடைய உள்ளத்திலும் அது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதோடு கூட அருமையான வட்டப்போதகர்கள் சிலர் மேடையில் இருப்பது மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சில போதகர்கள் நீங்கள் மேடையிலும் கீழையுமாக போதகர்கள் இருக்கிறீர்கள், ஊழியக்கார சகோதரிகள் இருக்கிறீர்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூலினுடைய டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர்ஸ், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் பாஸ்டர் ரவி பிராங்க்லின் தாஸ் அவர்களுக்கும், திருநெல்வேலி கோஆர்டினேட்டர் பாஸ்டர் ஈசாக் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். 2 மாவட்டத்துக்குட்பட்ட ஊழிய வட்டங்களிலே சண்டே ஸ்கூலினுடைய சென்டர் சர்க்கிள் செக்ரட்டரிஸாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒவ்வொரு சண்டே ஸ்கூல்ஸை நடத்துகின்ற செக்ரட்டரிஸ்க்கு வாழ்த்துக்கள். திரளாக கூடி வந்திருக்கிற சண்டே ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இங்கே நம்முடைய குமரிமுனை சபையாருக்கும் சபை போதகர் பாஸ்டர் ஆர் ராஜன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த சிஎஸ்ஐ ரிட்ரீட் சென்டர் நாம் எப்பொழுது கேட்டாலும் நம்முடைய ஊழியங்களுக்கு சந்தோஷமாய் திறந்து கொடுக்கிறார்கள். அதனுடைய பொறுப்பாளர்கள், பணியாளர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். குறிப்பாக நம்ம மத்தியிலே பிரதர் ஹெச் ஞானதாஸ் அவர்கள் ஆசிரியரில் ஆசிரியரை போல அமர்ந்திருக்கிறது மிகுந்த சந்தோஷம். அவர்கள் நம்முடைய இந்த FGSS செக்ரட்டரியாக பல ஆண்டுகள் நல்ல தேவ ஊழியத்தை செய்தார்கள் மற்றும் ஸ்தாபனத்தில் பல பொறுப்புகளில் ஊழியம் செய்கிறவர்கள். இப்பொழுதும் நம்முடைய எக்ஸிக்யூட்டிவ் மெம்பராக ஸ்தாபனத்தினுடைய ஜாயின்ட் செக்ரட்டரியாக செயல்படுகிறார்கள். இந்த வயதிலும் அவர்கள் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சண்டே ஸ்கூல் சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பிரதர் தங்கப்பன் அவர்கள் மணலிக்கரை சேர்ந்தவர்கள், குன்னியோட சர்ச், அவர்கள் வந்து இந்த சண்டே ஸ்கூலை மிகவும் அருமையாக உருவாக்கி பல இடங்களிலே அவர்கள் அந்த ஊழியங்களை துவக்கினார்கள். அதை நான் நினைவு கூறுகிறேன். அதோடு கூட அவர்களுடைய காலத்திலே இவாஞ்சலிக்கல் சண்டே ஸ்கூல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்போடு இணைந்து இந்த ஊழியத்தை நாம் ஃபுல் காஸ்பல் பெண்டிகா சர்ச்சுக்குள்ளே செய்து வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அவருடைய மறைவுக்கு பின் பிரதர் எட்வின் ஜெயராஜ் அவர்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர்கள். அவர்கள் தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூல் ஊழிய செக்ரட்டரியா இருந்து செயல்பட்டார்கள். அவர்களுடைய காலத்திலே ESSCயை விட்டு நாம ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் என்கிற ஒரு நிலையிலே நமக்கென்று தனி பாடத்திட்டத்தை உருவாக்குகின்ற பணிகள் போன்ற பல ரெகுலேஷன்ஸ் அவருடைய காலத்திலே நடைபெற்றது. அதை தொடர்ந்து பிரதர் ஞானதாஸ் அவர்கள் பொறுப்படுத்தார்கள். அவருடைய காலத்திலே இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தில் நல்ல வளர்ச்சி, அதோடு கூட திட்டமிடப்பட்ட ஒரு நல்ல செயல்பாடு, சிஸ்டமேட்டிக் செயல்பாடுகள் அவர்கள் கொண்டு வந்து மிக சிறப்பாக இதை ஒரு பக்கம் இதனுடைய ஒவ்வொரு காரியங்களை ஸ்தாபித்தார்கள் என்று சொல்லலாம். பாட புத்தகங்கள் அல்லது அந்த சிலபஸ் ஆகட்டும், புக்ஸ் காரியங்கள் ஆகட்டும், எக்ஸாமினேஷன் முறைகள் ஆகட்டும், பல காரியங்கள். அதோடு அவருடைய காலத்திலே நிறைய நடைபெறாதிருந்த எந்தெந்த சர்ச்சஸ்ல சண்டே ஸ்கூல் நடப்பிலையோ நிறைய இடங்கள்ல அது நடக்க ஆரம்பிச்சு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக வந்தது. மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது நம்முடைய ஜெயச்சந்திரன் அவர்களும் அந்த நல்ல அஸ்திபாரத்தின் மேலே நின்று நன்றாக பரவ செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருக்கின்ற மேன்மைகளை காத்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல சிறப்பான செயல்பாடுகள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த ஃபுல் காஸ்பல் சண்டே ஸ்கூல் ஊழியம் மிக சிறப்பாக வளர்ந்து பெருகி விருத்தி அடைந்து அநேகருக்கு பலன் கொடுக்கத்தக்கதாய், கர்த்தருடைய உள்ளத்தை மகிழ்விக்கத்தக்கதாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று வாழ்த்துகின்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு சீஃப் கெஸ்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முறைதானே அது. அப்புறம் எனக்கு ஒரு சாட்சி உண்டு. இந்த இடத்துல வந்த உடனே எனக்கு அது கொஞ்சம் இதா இருந்து, இந்த இடத்துல கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு கூட்டத்துக்கு வந்திருந்தேன். நம்முடைய ஃபெடரேஷன் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்னுடைய சில்ட்ரன் டிபார்ட்மெண்ட் சார்பிலே ஒரு டிசைபிள்ஷிப் கேம்ப் 3 days பிள்ளைகளை தெரிந்தெடுத்து, வாலிபர்கள் பிள்ளைகளை தெரிந்தெடுத்து இதே இடத்துல தங்க வைத்து 3 நாட்கள் ஒரு 100 பிள்ளைகள் நினைக்கிறேன், குறுகின கொஞ்சம் பிள்ளைகளை மட்டும் தெரிஞ்செடுத்து நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுல ஒரு மெசேஜுக்கு நான் வந்திருந்தேன். அன்னைக்கு இங்க வந்து மெசேஜ் கொடுக்க நான் பட்ட பாடு இன்னைக்கும் இந்த இடத்துல வரும் பொழுது எனக்கு நினைவு வந்தது. கண்ணு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, பைபிள் வாசிக்க முடியாது, மொபைல்ல அதை ரொம்ப பெருசுபடுத்தி வச்சா தான் தெரியும். அதுல இந்த மாதிரி டேபிளும் இல்லை. அன்னைக்கு அங்க சின்ன கொஞ்சம் பிள்ளைகளானனால ஷார்ட் டேபிள் போட்டு அங்க வச்சிருந்து அங்க குனிஞ்சு குனிஞ்சு பார்க்கணும். பெரிய பாடு. கண்களுக்கு அப்படி ஒரு மங்கல், ஒரு பெரிய பிரச்சனை. பல மாதங்களாகன்னு சொல்லலாம், சில மாதங்களாக அது ரொம்ப ஓவர் ஆகிவிட்டது. அநேக தேவ பிள்ளைகள் ஜெபித்தீர்கள். கடந்த புதன்கிழமை இரவு நம்முடைய ஃபுல் காஸ்பல் மிஷனரி மினிஸ்ட்ரீஸனுடைய ஒரு ஆன்லைன் பிரேயர் மீட்டிங் நடைபெற்றது. அதுல என்னுடைய பகுதிக்காக காத்திருந்தேன். அப்போ கூப்பிட்டார்கள். என்னுடைய நான் அந்த லேப்டாப்ல அந்த சுவிட்சை மைக் அண்ட் வீடியோ ஆன் பண்ணா ஒர்க் ஆகாது. ஒரு காலம் அப்படி இருந்ததில்லை, அதுக்கு முன்னே அப்படி இருக்கல, இப்பவும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு தொட்டா 2 சுவிட்சும் ஒர்க் ஆகாது. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணன்னு தெரில. நானும் வசனங்களை எல்லாம் இந்த மொபைலில் வச்சிருக்கேன், அதுதான் பெருசுப்படுத்தி பார்க்க முடியும், பைபிளில் வாசிக்க முடியாது. பிறகு வேற வழி இல்லாமல் அந்த மொபைலே கையில் எடுத்து அதிலே லிங்கை ப்ரெஸ் பண்ணி வீடியோ அதில் போக வேண்டியதாயிட்டு. இப்போ எங்கேருந்து இனி வசனம் படிக்கிறது? அப்படி இருக்கும்போது திடீர்னு பைபிளை திறந்தா ஆச்சரியத்துல ஆச்சரியம், அந்த நேரத்துல இன்னைக்கு வரைக்கும் பைபிள் நல்லா வாசிக்க முடியுது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை. கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை அவர் கண்டிப்பா பார்வை சரியாக்கி தருவார்னு எனக்கு நல்ல நம்பிக்கை, விசுவாசம் உண்டு. இவ்வளவு சீக்கிரமா இப்படி தருவார்னு நானும் நினைக்கல. கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஜெபித்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்பொழுது நீங்க நிறைய டீச்சிங்ஸ் கேட்டுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம கேட்கறதுக்குன்னே தானே வந்திருக்கோம், அப்படிதானே? ஆமேன். ஆகவே கொஞ்ச நேரம் கூட நல்ல செவிகளை இங்கே தந்து கண்களையும் இங்கே பதித்து நீங்கள் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிறுவர் ஊழியரின் சுபாவங்கள், சிறுவர் ஊழியரின் சுபாவங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். த கேரக்டர்ஸ் ஆஃப் எ சில்ட்ரன் மினிஸ்டர் என்கிற விஷயத்தை
சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா என்று கேட்டார். பேதுரு சொன்னார், ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், அதை நீர் அறிவீர் என்று சொன்னார். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். சோ அந்த ஆட்டுக்குட்டிகள் போல நமக்கு பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கின்றார். அவர்களை நாம் நேசித்து அவர்களை கர்த்தருடைய வழியிலே மேய்த்து நடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இதை எப்படி மேய்க்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்து நிறைய படிக்கிறோம். அதே வேளையில அதுல இன்னொரு சைடு முக்கியமான விஷயம், மேய்க்கிற நாம எப்படி இருக்கிறோம், மேய்க்கிற நம்முடைய முக்கியமான தன்மைகளை சொல்ல விரும்புகிறேன். கேரக்டர், சுபாவம், தன்மைகள் எப்படி இருக்கிறது, அதுவும் இந்த மேய்க்கிற ஊழியத்திலே மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது. நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை அது நல்லா இருந்துச்சுன்னா இந்த ஊழியம் வெற்றி பெறும். நாம் அழகா இந்த ஊழியத்தை மேன்மையாய் செய்ய முடியும். எனவே அதை வைத்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். இப்போ ஒரு பொருளை சில பொருட்களை செய்யும் போது ஒரு மோல்டு வச்சு செய்வாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு மோல்டுன்னா என்னது, ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்ன ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. வச்சுட்டு அதுல அந்த அந்த குறிப்பிட்ட அந்த பொருளை, அந்த திரவத்தை அதை ஊத்தி அதுல ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணிட்டு அது காயறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த ஃப்ரேமை தட்டி கலத்திட்டா போதும், அல்லது அந்த ஃப்ரேமுக்குள்ள இருந்து அந்த ஐட்டத்தை எடுத்துட்டா அந்த திரவம் அல்லது அந்த மாதிரி ஒரு கிளே, சிலதில் அந்த களிமண் அதெல்லாம் வச்சிருப்பாங்க, வச்சு அதை அந்த மோல்டுக்குள்ள வச்சு எடுத்துட்டா நம்ம விரும்பின அந்த ஷேப்ல, அந்த மோல்டு எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஃப்ரேம் அதே ஷேப்ல அழகா அது கிடைச்சிரும் இல்லையா? இந்த செங்கல்கள் செய்யறதும் அதுல பண்றாங்க, நிறைய செய்யறாங்க இந்த மாதிரி மோல்டு வச்சு. இதே மாதிரி இப்ப பாருங்க, நம்ம இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நமக்குள்ள இருந்து இந்த ஊழியம் வெளிப்படுகிறது, சிறுவர் ஊழியம். இது நல்லா வெளிப்படணும்னா ஒன்று இந்த மோல்டு சரியா இருக்கணும், ஃப்ரேம் சரியா இருக்கணும். அடுத்தது ஸ்டஃப் தான், கிளேயா இருக்கட்டும், சிமெண்டா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஐட்டத்தை தான் வச்சு ஃபில் பண்றாங்க, நிரப்புறாங்க. அந்த ஸ்டஃப் நல்லா இருக்கணும். அடுத்தது அதை செய்யக்கூடிய ஒர்க்கும் நல்லா இருக்கணும். ஃப்ரேம் நல்லா இருக்கு, ஸ்டஃப் உள்ள வைக்கக்கூடிய பொருளும் நல்ல குவாலிட்டியான பொருள் தான். ஆனா அதை கரெக்டா ஃபில் பண்ணணும். கரெக்டா ஃபில் பண்ணாம இவர் ஒர்க்கு சரியில்லைன்னா கடைசியில என்ன ஆகுது, அதை எடுக்கும் போது உள்ளுக்கு ஓட்டையா கிடக்கும், சரியா நிரப்பப்படாத இடம் எல்லாம் கட்டி பிடிச்சி அதுல சிலதுல கீறல் கிடக்கும். அது என்ன, ஸ்டஃப் நல்ல ஸ்டஃப் தான், ஃப்ரேம் கரெக்ட் தான், அந்த மோல்டு கரெக்ட் தான், பட் ஒர்க்கு சரியில்லை. ஸோ இந்த 3 விஷயங்கள் அந்த காரியத்திலே முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம இங்க செய்யக்கூடிய இந்த சிறுவர் ஊழியத்திலும் நமக்கு முதல்ல இந்த மோல்டு அல்லது ஃப்ரேம்னா நம்ம தான் நம்முடைய தகுதி சரியா இருக்கணும். புரியுதா? ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியர் செய்யறவங்களுக்கு தகுதி என்ன, அந்த தகுதி குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அடுத்து மிக முக்கியமா அந்த தன்மைகள், கேரக்டர் நல்லா இருக்கணும். ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்கா கரெக்டா இருக்கணும். அப்பதான் அந்த ஃப்ரேம்ல அந்த ஊழியம் வெற்றியாக வெளிப்பட முடியும். நோக்கம் கரெக்டா இருக்கணும். ஏதோ நோக்கத்தை வச்சு செய்தா மோல்டு சரியில்லை, அது அந்த மோல்டை வச்சு நம்ம தயாரிக்கிற பொருள் நல்ல தரமுள்ளதாய் நினைத்த ஷேப்ல வராது. அதே மாதிரி தரிசனம் இருக்கணும், திட்டங்கள் இருக்கணும். இதெல்லாம் இந்த மோல்டு சம்பந்தப்பட்ட விஷயம், ஆசிரியர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆசிரியருடைய உள்ளம் நான் இப்ப சொன்ன விஷயங்களில் சரியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க செய்யக்கூடிய சிறுவர் ஊழியம் அந்த பிள்ளையுடைய வாழ்நாள் காலத்துக்கும் அதற்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த ஊழியம் பிரயோஜனப்படும். அதுல நான் இன்னைக்கு சொல்ல போறது தன்மை என்கிற ஒன்றை மட்டும் தான் சொல்றேன். நான் ஜஸ்ட் ஒரு அவுட்லைனா அந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்றேன். 2வது ஸ்டஃப், எதை கொண்டு செய்யறோம். களிமண்ணை வச்சு செய்தா களிமண் பொம்மை கிடைக்கும் இல்லையா? நல்ல சிமெண்ட் கலவையை விட்டா நல்ல காங்கிரீட் ஐட்டம் கிடைக்கும். அதுலயே கோல்டு அவுட் பண்ணியாச்சுன்னா கோல்டு ஐட்டம் வரும், அப்படித்தானே? அதுதான் ஸ்டஃப். என்ன ஸ்டஃப் நம்ம பயன்படுத்துறோம் என்பது அதுதான் வசன அறிவு.
ஜபம், அபிஷேகம் என்கிற ஸ்டஃப். ஃப்ரேம்ல நல்லா இருக்கு. நான் முதல்ல சொன்ன தகுதி, தன்மை, தரிசனம், திட்டம் இதெல்லாம் இருந்தாலும் அடுத்தது இந்த ஆசிரியருக்குள் அந்த மோல்டு, இந்த ஸ்டஃப் என்ன ஸ்டஃப் இருக்கணும்? நல்ல வசன அறிவு. படிச்சு பைபிளை நல்லா படிச்சு வசன அறிவு நல்லா இருக்கணும். அப்பதான் நாம இங்க செய்யற ஊழியம் அது நம்ம தேவன் விரும்பின நிலையில அங்க போகும். ஜெபம் நல்லா இருக்கணும், நல்ல பிரேயர். பாஸ்டர் காட்வின் சொன்ன சாட்சி மிக சந்தோஷமா இருந்தது. ஒரு பையன் திருத்த முடியல, ஆனா கண்ணீரோடு ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை திருத்தினார். அல்லேலூயா. அந்த பிரேயர் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அடுத்து அபிஷேகம். தேவனுடைய அபிஷேகம் நமக்குள் நிறைந்திருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆவியானவர் இறங்கி நின்று அந்த ஊழியத்திலே முன்னின்று செயல்படுவார். அப்போ இந்த ஸ்டஃப் எல்லாம் நமக்கு நம்ம டெவலப் பண்ண வேண்டியது, நம்ம நல்லா உருவாக்க வேண்டியது இது. அடுத்து மூணாவது த ஒர்க். இது வேலை, பணி. இந்த பணியை செய்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில செய்கிறாங்க. ஒவ்வொரு வேலைக்காரரும் கையில கொடுத்தா ஒவ்வொரு விதமா தான் இருக்கும். ஃப்ரேம் ஒன்று தான், ஸ்டஃப் ஒன்று தான். ஆனா வேலைக்காரங்க ஒவ்வொருத்தர் கையில அது போகும்போது வித்தியாசமான ப்ராடக்ட் வெளியே வரும். அந்த குவாலிட்டி எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அந்த விஷயத்துல கவனம் செலுத்தணும். அதற்கு வரங்கள், தாளந்துகள், திறமைகள் இதெல்லாம் தான் நாம இந்த சண்டே ஸ்கூல்ல நமக்கு ஆண்டவர் தந்த வரங்கள், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற தாளந்துகள், நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற திறமைகள், இதை நல்ல வண்ணம் பயன்படுத்தி அந்த வேலையை, ஊழியத்தை செய்யணும். அந்த வசனத்தை கொடுக்கணும், அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தணும். அந்த வேலை, அதை எடுத்து பயன்படுத்துறது தான் வேலை. சோ அந்த வேலைக்கு ஆண்டவர் வரங்களை, தாளந்துகளை, திறமைகளை தருகிறார். சோ இந்த அடிப்படையில இன்றைக்கு நான் நம்மளை மோல்டு பண்றது, நம்ம ஃப்ரேமை கரெக்ட் பண்றது, இது அடிப்படையான விஷயம். பெரிய ராக்கெட் எல்லாம் விடுகிறார்கள். ஆனா அந்த ராக்கெட் அவ்வளவு செலவு பண்ணி செய்துட்டு அதனுடைய லான்ச்சிங் பேட் ஒண்ணு உண்டு. அதோடைய பிளாட்ஃபார்ம் அதுல கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சுட்டு தான் இதை லான்ச் பண்ணுவான். அந்த லான்ச்சிங் பேட் சரியில்லாட்டாலும் இது மேல போகாது. அப்படியெல்லாம் இருக்கு. அதனால இந்த லான்ச்சிங் பேட், அந்த ஃப்ரேம், அந்த மோல்டு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் ஒரு விஷயம் சுபாவம், தன்மை. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். திவ்ய சுபாவம், டிவைன் நேச்சர், டிவைன் கேரக்டர். அப்போ தேவனுடைய சுபாவம், தேவனுடைய தன்மை, இதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நல்ல வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய திவ்ய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று முந்தின வசனத்துல சொல்லி இருக்கு. ஆகவே இந்த மண்ணின் சுபாவமா இருக்கக்கூடிய நாம், ஜென்ம குணம், ஒரு ஜென்ம குணம், நம்முடைய இயற்கையான சுபாவம், இதில் இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை, நல்ல சுபாவங்களை பெற்று நாம் உருவாகணும். நாம் எந்த அளவுக்கு அந்த நல்ல தன்மைகளை பெற்று உருவாகிறோமோ அந்த அளவுக்கு ஜீவியம் முழுசும் ஆசீர்வாதம், நித்திய ஜீவனுக்கு அது முக்கியம். அதோடு இன்றைக்கு நம்முடைய கவனம் சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கும் அது மிக முக்கியமானது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரசங்கங்கள், டீச்சிங்ஸ் நிறைய கேட்டுட்டோம். இப்போ நம்ம கேட்க கேட்க அத நம்ம ஆகணும். அதுதான் விஷயம். நம்ம இது கேட்டுட்டு போனோம்னு இல்லை, கேட்டுட்டு போய் அங்க போய் அப்ளை பண்ணுவோம், இது அப்படி இல்லை. இங்க இருந்தே கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தான் எழும்பி போகணும். அல்லேலூயா. என் தன்மையில ஒரு மாற்றம் இன்றைக்கு வரணும். நான் சிறுவர் ஊழியம் எத்தனை வருஷமா செய்கிறேன். இன்றைக்கு அந்த சிறுவர் ஊழியத்தில் இனி நான் செய்யும் பொழுது ஒரு நல்ல பிரயோஜனத்தை காணணும். அதுக்கு என் தன்மையில் எது மாறணும், அதை மாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறணும். அதுல நம்பர் 1 அன்பு. நம்பர் 1 சுபாவம் என்னது? லவ், அன்பு. அன்பு மிக அடிப்படையான சுபாவம்.
தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு நிறைந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அந்த அன்பு என்று சொல்லுகிற அந்த சுபாவம். இப்ப சில்ட்ரன் மினிஸ்ட்ரியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 21:15 அதன் அடிப்படையில் தான் இந்த வருஷ முகாமுக்கு கருத்து போட்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அதுக்கு ஆண்டவர் அவர்கிட்ட எதிர்பார்த்தது, அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அன்பத்தான் அவர் பார்க்கிறார். அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அன்பு என்கிற தன்மை மிக மிக முக்கியமானது. நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்படி என்றால் என் ஆட்டுக்குட்டிகளை நீ என்ன செய்வாயாக? மேய்ப்பாயாக. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு வேண்டியது, ஆண்டவரே எனக்கு ஒரு அன்புள்ள தன்மை அல்லது அன்புள்ள இருதயத்தை தாரும். அல்லேலூயா. அன்புள்ள இருதயத்தை தாரும். நான் அன்பு கூற எனக்கு உதவி செய்யும். அதை விட எனக்கு அன்புள்ள உள்ளத்தை தாரும். எது மேன்மையா தெரியுது? நான் எல்லார்ட்டையும் அன்பா இருக்க எனக்கு உதவி செய்யும் அப்படி கேட்பதை விட என் உள்ளத்தில் எதை தாரும்? என் உள்ளத்தையே அன்புள்ள உள்ளமாய் மாற்றிவிடும். அதுதான் உள்ளுக்கு கேரக்டர். மற்றது செய்கை அல்லவா? அன்பு கூறுவது, அன்பாய் பேசுவது, அதெல்லாம் செயல்கள். ஆனா செயல்கள் எங்கிருந்து எழும்பி வரும்? சுபாவத்துல, உள்ளான தன்மையில, அல்லது நம்முடைய ஆவி ஹியூமன் ஸ்பிரிட், அதுலதான் அந்த தன்மைகள் இருக்கு. அங்கிருந்து எழும்பி வரும். அங்கேயே ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னா, தமிழ்ல சொல்லுவாங்க, பானையில் இருப்பதுதான் அகப்பையில் வரும் இல்லையா? அதனால பானைக்குள்ள, இருதயத்துக்குள்ள அன்பு நிறைஞ்சிட்டுன்னா, அன்புள்ள உள்ளமா அது மாறிச்சுன்னா, அது சாதாரண கதியிலே அது அழகா பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ரொம்ப யோசித்து செய்யணும். அன்பா பேசணும், அன்பா இருக்கணும், மூஞ்ச கரெக்டா வச்சுக்கணும். எல்லாம் பார்த்து எத்தனை தடவை இதை யோசித்து நம்ம நாடகம் நடிச்சுட்டு இருக்க முடியாது. ஆனா உள்ளத்துக்குள்ளேயே அன்பு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை அளவில்லாமல் நேசிக்கணும். எல்லாரை பார்க்கிலும் அதிகமா நேசிக்கணும். எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக நேசிக்கணும். நேசித்து அவருடைய ஆட்டுக்குட்டிகளை என்ன செய்யணும்? மேய்க்கணும். சரி, நீங்க இனி சண்டே ஸ்கூல் போகும்போதெல்லாம் ஆயத்த ஜபத்துல இது முக்கியம். அடிக்கடி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உள்ளம் தேவ அன்பினால் நிரம்பும். அப்போ அன்புள்ள உள்ளமாக அது மாறிவிடும். ஆமென். அந்த அன்போடு பிள்ளைகளை சந்திக்கணும். அந்த அன்போடு சண்டே ஸ்கூலுக்கு வரணும். அந்த அன்போடு சண்டே ஸ்கூல்ல இருக்கணும். அந்த அன்போடு பிள்ளைகள் கிளாஸ் எடுக்கணும். அந்த அன்போடு தான் சீர்திருத்தம் வரைக்கும் செய்யணும். கடிந்து கொள்ளுதல் வரைக்கும் அந்த அன்போடு செய்யணும். அன்புள்ளம் கடிந்து கொண்டால் சீர்திருத்தம் வரும். புரியுதா? அன்பற்ற உள்ளம் கடிந்து கொண்டால் உடைவுகளும் பிரிவுகளும் தான் பலனாக கிடைக்கும். அதெல்லாம் இங்க உள்ளுக்கு அது ஃப்ரேம், நம்ம ஃப்ரேம் அப்படி ஆகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் அதிகமாக அன்பு கூறுவீர்களாக. அது ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, நம்ம பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறணும். ரெண்டாவது, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம நடத்துறோம். ரெண்டாவது, பிள்ளைகள் மேல் நாம் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். மார்க்கு 10:15 பிள்ளைகள் இயேசுவிடத்தில் வந்தார்கள், சீஷர்கள் அதட்டினார்கள். ஆனால் 15ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இயேசு தன்னுடைய அன்பை பிள்ளைகளுக்கு காண்பித்தார். அப்ப அவருடைய உள்ளம் அன்பு நிறைந்த உள்ளம். அதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு நேராய் அந்த அன்பு வந்தது. சீஷர் நினைத்தார்கள், இவர் எவ்வளவு பெரியவர், பெரிய ஆளுகளுக்கு பிரசங்கம் பண்ணுவார், இந்த பிள்ளைகள் எதுக்கு தொந்தரவு பண்ணுது அப்படி நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அப்படி நினைக்கல. அந்த பிள்ளைகளும் எனக்கு வேண்டும், நான் அந்த பிள்ளைகளுக்கும் வேண்டும். அல்லேலூயா. சோ இயேசுவின் அன்பினால் நிறைந்து, அல்லது நம் உள்ளம் இயேசுவின் அன்பினால் நிறைந்து நாம பிள்ளைகளையும் அதிகமாய் நேசிப்போம். இப்ப பிள்ளைகளை நேசிக்கிறதுல
சில தடைகள் சில வேளை இருக்கலாம். ஆனாலும் அவைகளை நாம் ஓவர்டேக் பண்ணி கண்டிப்பாக நாம் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? நேசிக்க கற்றுக்கொள்ளணும். அதுக்கு அடிப்படை தேவை உள்ளத்தில் அன்பு, அன்பின் சுபாவம். இது வந்துன்னா நிச்சயமா எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்ய முடியும்? நேசிக்க முடியும். ஒரு பிள்ளைகளையும் நீங்கள் வெறுக்க மாட்டீர்கள். எல்லா பிள்ளைகளையும் நேசிக்க உங்களால் கட்டாயம் முடியும், கட்டாயம் முடியும். சரி, இப்போ நான் ஷார்ட்டா சொல்ல விரும்புகிறேன். இந்த தேவன் மேல் அன்பு கூர்ந்து இந்த ஊழியத்தை செய்கிறோம். ரெண்டாவது, பிள்ளைகள் மேல் அந்த அன்பை செலுத்துகிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட எல்லா விஷயத்திலும் அன்பா இருங்க, பேசுறதுல அன்பா இருங்க, நடந்து கொள்வதில் அன்பா இருங்க, நடத்துறதுல அன்பா இருங்க, கரெக்ஷன் பண்றதுலையும் நல்ல அன்பாக இருங்கள். குறிப்பாக அவங்கள சீர்திருத்துறதுல தான் நமக்கு அன்புக்கு நம்ம அன்பு வரசப்படுகிறது அங்கதான். அப்போ சீர்படுத்துகிற விஷயத்துல முதலாவது ஜெபத்தை கையில் எடுங்கள். ஏன்னா நம்ம போய் அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ள ஒன்னத்தையும் சீர்படுத்த முடியாது. நம்ம சில வார்த்தைகளை சொல்லலாம், சில விதங்களில் அவர்களை நடத்தி சீர்திருத்த முயற்சிக்கலாம். எல்லாம் வரிசையா உட்காரு, இடவெளி விட்டு உட்காரு, சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒவ்வொரு லைன்ல போய் இருந்துக்கிடுங்க. இதெல்லாம் நம்முடைய முயற்சிகள். அந்த அசம்பிளியை கரெக்டா நடத்தணும், கண்டிப்பா அதை செய்வோம். ஆனா அதை செய்வதனால் மட்டும் எல்லாம் ஆகிவிடாது. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து வரும் பொழுது ஆவியானவர் அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்கள்ல கிரியேட் செய்வார். அப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஒழுங்கு நடவடிக்கை அல்லது சீர்திருத்த நடவடிக்கைகளும் பிரயோஜனப்படும், அதுகளும் கீழ்ப்படியும், உண்மையாய் திருந்தோம். அல்லேலூயா. இதுக்கு இந்த அன்புள்ளம் வேண்டும். எல்லாம் கடிந்து கொள்ளுதனால் திருத்தலாம், பிடிச்சு வச்சு திருத்தலாம், அப்படி தப்பா நினைக்க கூடாது. ஜெபம். ரெண்டாவது, அன்பான ஆலோசனைகள். ஜெபித்து விட்டு வர வேண்டும், அன்பான ஆலோசனை கொடுக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, டேய் சத்தம் போடாது, அப்படித்தான் நம்ம சாதாரணமா சொல்லுவோம், அது தப்பு இல்லை. ஆனா ஏன் சத்தம் போடக்கூடாது? சத்தம் போட்டா அது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? சத்தம் போட்டா இங்க நடத்துற டீச்சர்ஸுக்கு எப்படி நடத்த முடியும்? சத்தம் போட்டா கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி கவனிக்க முடியும்? அப்படி கொஞ்சம் விளக்கம், அன்பின் ஆலோசனைகள் கொஞ்சம் விளக்கம் சொன்னா நிறைய பேர் திருந்தி விடுவார்கள். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய நெஞ்சிலே மதியீனம் ஒட்டி இருக்கிறது. அதை தண்டனையின் பிரம்பு அகற்றும். ஆனா நமக்கு கொஞ்சம் அறிவுரைகளை முன்னெடுப்பது நல்லது. புரியுதா? அறிவுரைகளை முன்னெடுப்பது மிகவும் நல்லது. பைபிள் நமக்கு அதை சொல்லுது. காயின் கூட தவற போகும் பொழுது கர்த்தரே அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். நீ நன்மை செய்தால் மேன்மை உண்டு, பாவம் உன் வாசப்படி படுத்து கிடக்கிறது, இப்ப நீ நினைச்சேன்னா அவனை ஆண்டு கொள்ளலாம், நீ கொலகார பாவியா மாற வேண்டிய சூழ்நிலை வராது. அவ்வளவு தூரம் பரலோகத்தின் தேவன் வந்து அவனோடு பேசினார், ஆலோசனை கொடுத்தார். இப்ப தப்பு செய்த பிறகுதான் அவர் தண்டனையை கொடுத்தார். அதனால ஆலோசனைகள், அன்பினால் அன்புள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு காரண காரியங்களுடன் தவறை, அந்த தவறினால் வரக்கூடிய பாதிப்புகளை சொல்லி கொடுக்காத காரணத்தால் அவர்கள் யாரோருடைய சத்தத்துக்கு அல்லது ஆயுதத்துக்கு பயந்து அடங்குகிறார்களே ஒழிய அவருடைய உள்ளத்தில் உண்மையான சீர்திருத்தம் வரவே இல்லை. அதனால இனி எங்கேயாவது கொஞ்சம் ஈஸியான வாய்ப்பு கிடைச்சா அங்க விளையாடுவான், இங்க வேணா கப்சிப்புன்னு இருப்பான். அப்ப நம்முடைய ஊழியம் வெற்றி ஆகல. அடக்குமுறை கொஞ்சம் பண்ணி பார்த்தோமே தவிர அவன் திருந்தி, அவனுடைய உள்ளம் ஒரு புரிந்து கொள்ளுதலோடு திருந்தி சரியாயிடுச்சுன்னா எந்த இடத்துல போனாலும் அவன் நல்லா இருப்பான், அவன் நல்லா இருப்பான். சோ இந்த ஜெபத்தையும் அன்பின் உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய ஜெபம், அன்பின் உள்ளத்திலிருந்து புறப்படக்கூடிய ஆலோசனைகள், இதை நீங்கள் செய்யும் பொழுது தொடர்ந்து சோர்ந்து போகாமல் செய்வீர்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல திருத்தத்தை நாம் காணலாம். அல்லேலூயா. இனி அன்பு கொடுக்கும் பொழுது சில பிள்ளைகள் நோட்டட் புள்ளிகளாக இருக்கிறாங்க. அதுகளுக்கு கொஞ்சம் தனியா டைம் எடுக்க வேண்டியிருக்கு. அந்த ஒரு ஆளுக்கு வேண்டி சண்டே ஸ்கூல்ல 40 நிமிஷம் டீச்சிங் கிடைக்கிறதுல ஒரு 15 நிமிஷத்தை நம்ம செலவு பண்ணா மற்ற பிள்ளைகளுக்கு அது வேஸ்ட் ஆஃப் டைமா தானே இருக்கும். பாடத்தையும் சரியா எடுத்து முடிக்க முடியாதே. அதனால அந்த குறிப்பிட்ட பிள்ளைகளை ஒரு நாள் ஒரு ஆளை
சண்டே ஸ்கூல் அசம்பிளி முடிச்சோடனே ஒரு 10 நிமிஷம் என்னை பார்த்துட்டு போ என்று கூப்பிட்டு அன்பா உட்கார்ந்து வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சம் புத்தி சொல்லி, அப்படி நம்ம அன்பையும் கொடுத்து அன்போடு ஆலோசனையும் கொடுத்து விடும் பொழுது அந்த பிள்ளை கண்டிப்பாக திருந்தோம். அல்லேலூயா. ஆமா. இப்போ இதுல மறுபக்கத்தையும் சொல்ல வேண்டும். அன்பு கொடுப்பது பைபிள் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை அன்பினால் நிரப்பி அதனால் பிள்ளைகளை சந்திக்க விரும்புகிறார். அதே வேளையில நம்ம இந்த வேலையை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. நாம் நல்ல மனசோடு இந்த தனிப்பட்ட முறையில் பிள்ளைகளோடு பழகிறது, இந்த விஷயங்களில் நல்ல மனசோடு உத்தமத்தோடு நாம செய்யணும். ரெண்டாவது, உத்தமமா செய்தாலுமே சிலர் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வருது இந்த காலத்தில். ஆகையினாலே கண்டிப்பாக அன்பு செலுத்தணும். அன்பிலே அரவணைப்பு இருக்கிறது. அன்பிலே 1 to 1 பக்கத்துல கூப்பிட்டு வச்சு பேசி ஆலோசனை கொடுக்கிறது இருக்கிறது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகளை செய்யும் பொழுதும் கொஞ்சம் விவேகத்தோடு நாம் செய்ய வேண்டியது அவசியம். குறிப்பாக ஆணோ பெண்ணோ பிள்ளைகள் மேல் நாம் கைகளை வைக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு இந்தியாவிலே அப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் யாரோ செய்கிற தீமைகளில் இருந்து பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. அதே சட்டங்கள் சிலவேளை நன்மை செய்ய போகிறவர்களுக்கு தடையாகவும் இருக்கிறது. சில சட்டங்கள் எப்பவுமே அப்படிதான். சட்டம்னு சொல்லும் போது தப்பானவனை திருத்துறதுக்கு தான் போடுவாங்க. சிலவேளை அது என்ன ஆகும், நன்மை செய்ய போறவனுக்கும் சில தடைகளை உண்டாக்கும், கெட்ட பெயர்களையும் உண்டாக்கும். செய்யாத குற்றத்துக்கு வீண்பழி சாட்டப்படுகிற நிலைமையும் வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். குட் டச், பேட் டச் என்று இன்னைக்கு பரவலாக பள்ளிக்கூடங்களிலும் சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியர்களாகிய நாமும் அதை கவனித்து கொள்ளணும். ஒரு பிள்ளையின் மேல நம்ம கையை வைக்கிறோம்னு சொல்லும் பொழுது பொதுவாக ஒரு ஹேண்ட் ஷேக், ஒரு கை குலுக்குதல் அல்லது ஒரு ஹைஃபை, அப்படி 2 பேர் கை வச்சு இப்படி பண்ணுவாங்கல்ல, இப்படி பண்ணுவாங்கல்ல, ஒரு ஹைஃபை, இந்த மாதிரி விஷயங்கள். அல்லது லேயிங் ஹேண்ட்ஸ் அப்பான் தேர் ஹெட், கைகளை தலையின் மேல் வைத்து ஜெபிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது. இந்த மாதிரி காரியங்களோடு நாம் கவனமாக அதை நிறுத்திக் கொள்ளணும். அவைகளையும் குட் இன்டென்ஷன்ல செய்யணும், நல்ல நோக்கத்தோடு செய்யணும். அதை அப்படி தலையில கை வைக்கிறதோ கையை குலுக்கிறதோ அதுல கொஞ்சம் ஃபோல்ஸ் கொடுத்தாலே இன்டென்ஷன் வேறன்னு தெரியுது இல்லையா? தள்ள கை வச்சு அழுத்துறது அல்லது வேற ஏதாவது சிக்னல் கொடுக்கிறது, கையை பிடிச்சு குலுக்கும் பொழுதே அதிலே சிக்னல் கொடுப்பார்கள். அப்ப அது கை குலுக்குதல் தவறல்ல, பட் அதுக்குள்ள ஒரு தவறான நோக்கம் இருக்கிறது. இது வெளிவந்தாலே குற்றவாளி, தண்டனை பயங்கரமா இருக்கிறது. அதனால நம்ம எப்பொழுதும் வித் குட் இன்டென்ஷன் ப்ராப்பர் ஃபோல்ஸ் தான் கொடுக்கணும். கூடுதல் ஃபோல்ஸ் கொடுக்க கூடாது, அதை வித்தியாசமா செய்யக்கூடாது. இதுல ரொம்ப தயவு செய்து கவனமாக இருங்கள். பேட் டச், முக்கியமாக டச்சிங் த பிரைவேட் பார்ட்ஸ், அவருடைய அந்தரங்க பாகங்களில் கை வைக்க கூடாது. அதில் எப்பொழுதும் கவனமா இருக்கணும். ஆணோடு டீல் பண்ணும்போது சரி, அல்லது ஆண் பெண்ணோடு டீல் பண்ணும்போது சரி, பெண் பெண்ணோடு டீல் பண்ணாலும் சரி, பெண் ஆணோடு டீல் பண்ணாலும் சரி, ரொம்ப கவனமா இருக்கணும். நாம ரொம்ப க்ளோஸா போய் நின்றுக்கிட்டு செய்யும் பொழுது அறியாம தெரியாமலே அந்த மாதிரி கைகள் பட்டாலுமே அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சட்டம் விடாது. அப்படியெல்லாம் இருக்கு. ஸோ நல்லவர்களும் நாம் அதிக கவனத்தோடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அது மாதிரி நம்முடைய பிரைவேட் பார்ட்ஸ் அவர்கள் மேல் பட்டு விடாதபடியும் ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதோடு கூட நம்ம அவங்களுடைய தலையில் கை வைக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஜபம் பண்றோம். ஆனா அவங்க முடிக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. அவங்க கிளிப் வச்சிருப்பாப்புல, வேற ஏதாவது வச்சிருப்பாப்புல, வேற முக்காடு போட்டிருப்பாப்புல, இதுகளுக்கெல்லாம் ஒரு தொல்லை கொடுக்காம ஞானமாய் பண்ணிக்கணும். ட்ரெஸ்ஸுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் எந்த இடத்துலையும் கொடுத்துடக்கூடாது, அதுல கவனமாக இருக்கணும். ஃபீலிங்ஸை கிளப்புற அளவுக்கு தொடுதலோ தொடர்ந்து கையை வைத்து கொண்டிருப்பதோ நடக்கக்கூடாது.
அவளுக்கு உணர்ச்சியை கிளப்பக்கூடிய இடத்துல கைகள் படக்கூடாது, எந்த அவயம் படக்கூடாது. அதுல அதை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறது, அதை வைக்கிற அந்த முறைகள், இவைகளிலும் ரொம்ப கருத்தாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவிலே சிறார்களுக்கென்றே பல சட்டங்கள் இருக்கின்றன. ஜுவனைல் ஜஸ்டிஸ் சட்டம் என்று 2015 ஒன்று போட்டிருக்காங்க, சிறார் நீதி சட்டம். ஏன்னா நிறைய சில ஹோம்ஸ்ல, ஆர்ஃபனேஜஸ்ல சில பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு வந்ததுனால அதை தடுக்கும்படி அதை போட்டிருக்காங்க. வர வர அதை கடினப்படுத்தி உண்மையாய் ஒரு சிறுவரெல்லாம் நடத்துறவங்களுக்கு, சிறுமியரெல்லாம் நடத்துறவங்களுக்கு கூட இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த சட்டம் தள்ளுகிறது. ஆனா நோக்கம் நல்ல நோக்கத்துல தான் அது போடப்பட்டது, பிள்ளைகள் பாதிக்கப்பட கூடாது என்று. அது மாதிரி ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006, 2006 இந்த பாலிய விவாகம், சிறுவருக்கு விவாகம் பண்றது, அதை தடை பண்றத ரொம்ப ஸ்ட்ராங்கான சட்டமா போட்டாங்க. முன்னாடி இருந்தாலும் ஸ்ட்ராங்கா கொண்டு வந்தார்கள். பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தியா இருக்கணும், ஆணுக்கு 21 வயது பூர்த்தியா இருக்கணும். சும்மா 21 தொடங்கிட்டு நடந்துட்டு இருக்கு, 18 தொடங்கி இருக்கு நடந்துட்டு இருக்கு, அப்படி இல்லை. ரெக்கார்ட் படி பூர்த்தியா இருக்கணும். அது இல்லாம ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா பயங்கர, அதை நடத்தி வச்சவங்களுக்கு தண்டனை இருக்கு, அது ஈடுபட்ட எல்லாருக்கும் பெரிய தண்டனைகள் இருக்கிறது. மூன்றாவது ஒரு சட்டம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இதுதான் போஸ்கோ சட்டம் என்று ஷார்ட்டாக சொல்லப்படுகிறது. இதை போக்சோ சட்டத்திற்கு மிக கடுமையான ஜெயில் தண்டனைகள், அபராதங்கள் இருக்கின்றன. அது ரொம்ப விரிவாக இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு சரீர ரீதியாக அல்லது செக்ஷுவல் பாலின ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை பல கட்டங்கள் அது சொல்லுது. அசால்ட், ஹராஸ்மெண்ட், அதுக்கு மேல பலவித தீமைகள், அப்படி ஸ்டெப்பா சொல்லுது. அப்போ சிறிய அளவுல ஒரு அசால்ட்டாக இருந்தாலும், ஒரு ஹராஸ்மெண்டாக இருந்தாலும், அது சிறிய அளவு என்று இருந்தாலும் அதற்கும் தண்டனை இருக்கிறது. ஆகையினால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம். நல்லவர்கள் நம்ம நன்மை செய்யும் பொழுதும் விவேகத்தோடு செய்ய வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இன்னும் ஒன்று, த ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் என்று 2009 ஒரு சட்டம் வந்தது. எல்லா பிள்ளைகளுக்கும் படிக்கிறதுக்கு உரிமை. சில இடங்கள்லாம் ஸ்கூல்ல அட்மிஷன் தரமாட்டேன்னு சொன்னா இந்த சட்டம் அங்கே அப்ளை ஆகுது. சில இதுல கண்டிப்பா அந்த பிள்ளைக்கு அட்மிஷன் போட்டு தான் ஆகணும்னு சொல்லுது. அந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஸோ இப்படி பிள்ளைகளை குறித்து இந்த தேசம் கரிசனையோடு பல நல்ல சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டங்களை, அது பிள்ளைகளை நடத்துகிற நாமும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அது மட்டும் இல்ல, அந்த சட்டங்கள் இன்றைக்கு குறிப்பா இந்த போஸ்கோ சட்டம் ரொம்ப பயங்கரமாக ஒரு தவறாக பயன்படுத்தப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அநேகர் எச்சரிக்கிறார்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்னேன், அன்புள்ள உள்ளத்தோடு செய்வோம், அதே வேளையில் அந்த அன்பின் கிரியைகளை, பேச்சுகளை நாம் விவேகத்தோடு செய்வோம். அல்லேலூயா. பேச்சுல கூட பிரச்சனை இருக்கு, பேச்சு கூட வித்தியாசப்பட்டுச்சுன்னா அதுக்கும் தண்டனை இருக்கிறது. ஸோ இவைகளை கவனித்து, நமக்கு இன்னைக்கு பாயிண்ட் இதுதான், நம்முடைய உள்ளங்கள் அன்புள்ள உள்ளங்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இரண்டாவதாக நமக்கு அந்த அன்போடு கூட இன்னொரு முக்கியமான சுபாவம் தேவைப்படுகிறது, மன உருக்கம், கம்பேஷன். மன உருக்கம் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கம்பேஷன். அதோடு சேர்ந்து இன்னொன்று எம்பதி. எம்பதி என்று சொல்லுவது பிறரின் உணர்ச்சிகளை மற்றும் அவருடைய மனநிலைகளை புரிந்து கொள்ளுது. பிள்ளைகளை நடத்துறவங்களுக்கு ரொம்ப தேவை. பிள்ளைகள் மேல் மன உருக்கமும் வேணும், கூடவே பிள்ளைகளுடைய உணர்ச்சிகளையும் பிள்ளைகளுடைய மனநிலைகளையும் நாம் அறியணும். ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகள், மூடு, என்ன மூடுல அந்த பிள்ளை இருக்கு, அதான் மனநிலை, மூட். இத அவங்க சொல்லாமலே அவங்களுடைய முகபாவனைகளிலே, அவங்க இருக்கக்கூடிய அந்த இருப்புகளில், நிற்கக்கூடிய நிப்புகளில், அதான் பாடி லாங்குவேஜ்னு சொல்றது, இவைகளில் நாம் அறியக்கூடிய ஒரு தன்மை நமக்கு தேவையா இருக்கிறது. அப்போ நம்ம அந்த ஊழியத்தை வெற்றியாய் செய்வதற்கு அதனால் ஏது உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 15:20, இளையகுமாரன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே
அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அந்த தகப்பன் அன்பு நிறைந்த உள்ளம். அடுத்து அந்த பார்வையில் அவனை பார்த்தோன்னா ஒரு பெரிய மன உருக்கம் வந்துருச்சு. அவன் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு அவரால் அடக்கவே முடியல. வீட்டை விட்டு அவன் வீட்டு வாசல் வரைக்கும் வர்றதுக்கு முன்னாடியே ஓடி போய் அந்த அழுக்கு வஸ்திரம், பன்றி மேய்த்த இடத்துல இருந்து துரத்தப்பட்டு வாரான். எவ்வளவு நாற்றம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. அப்படியே போய் கட்டி அணைத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ அந்த மன உருக்கம் நமக்கு வேணும். எல்லா பிள்ளைகளையும் நாம் பார்க்கும் பொழுது ஒரே ஸ்கேல்ல பார்க்க முடியாது. ஒவ்வொரு பிள்ளைகளும் வித்தியாசமான மனநிலைகளோடு அன்றைக்கு சண்டே ஸ்கூல்ல வந்திருப்பாங்க. வித்தியாசமான ஒரு உணர்ச்சிகளோடு வந்திருப்பாங்க. சிலர் ஏதாவது நடந்த சம்பவத்துல வருத்தம் என்கிற உணர்ச்சியோட வந்திருக்கலாம். சிலர் ரொம்ப சந்தோஷமா வந்திருப்பார்கள். இப்ப சண்டே ஸ்கூல் முடிச்சோன்னு அங்க விருந்துக்கார வருவா, சொந்தக்கார வருவா, அப்படியும் ஒண்ணு இருக்கும். அப்போ 6 பிள்ளைகள்ல ஒண்ணு இப்படி இருக்கும், ஒண்ணு அப்படி இருக்கும், இன்னொன்னு வேற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்கு ஃபீலிங் வித்தியாசம், ஒருத்தருடைய மனநிலைகள் என்ன மூடுல இருக்கு எல்லாம் வித்தியாசம். ஆனா கொஞ்சம் நம்ம புரிஞ்சு நல்ல ஒரு மன உருக்கத்தோடு, அந்த மன உருக்கத்தோடு கூடிய புரிந்து கொள்ளுதல், அதுதான் அந்த எம்பத்தின்னு சொல்றது. அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால், அந்த தன்மை நமக்குள் கிடந்தால் அது நமக்கு இந்த ஊழியத்துல ரொம்ப பிரயோஜனப்படும். அல்லேலூயா. லூக்கா 7:13-14 பார்க்கிறோம். இயேசு கர்த்தர் அவளை பார்த்து, நாயினூர் விதவையை பார்த்து, அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி. அப்போ ஆண்டவர் இயேசு அவளை பார்த்தோன்னே இது வித்தியாசம். இளையகுமாரனை தகப்பன் நேசித்தார், மனதுருகினார். இது மறுபக்கம் பேரண்ட்ஸ். அவ பையனை இழந்து அழுதுட்டே வாரா. இயேசு போய் அழாதேன்னு சொன்னார். அவருடைய மன உருக்கம். அடுத்து அவனை உயிரோடு எழுப்பி பைபிள் சொல்லுது, அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அந்த வசன வார்த்தையை கவனிச்சிருக்கீங்களா? அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இதுதான் அவருடைய எம்பத்தி. அவருக்குள்ள ஒரு ஒரு கம்பேஷன் மட்டும் இல்ல, அவளுக்கு இன்னைக்கு நிலைமை என்ன, அவ மனநிலை எப்படி இருக்கு. ஏற்கனவே விதவைன்னா புருஷன் இல்லை, அடுத்து இப்ப பிள்ளையும் போச்சு, வாலிப பையன். அந்த மனநிலையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த பையனை எழுப்பி அவளிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அந்த 2 காரியத்தையும் ஆண்டவர் அதில் வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம இந்த பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எந்த மதம் என்கிற கண்ணோட்டம் வரக்கூடாது. நம்ம சண்டே ஸ்கூல்ல வந்திருக்கிற பிள்ளைகள் எந்த மதத்தை சேர்ந்தவளும் வரட்டு. அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை நமக்கு வேண்டாம். ஆனா எதுல நம்ம வேணும், அந்த பிள்ளைக்கு எல்லாம் புரியாது. கிறிஸ்தவனா வளர்ந்து வந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு 5ஆம் கிளாஸ் பாடம் எடுக்கிறீங்கன்னா அது அதுக்கு முன்னாடி எல்கேஜில இருந்தே இதை படிச்சு வருது. ஆனா அந்த பிள்ளை புதுசா வந்திருக்கும் போது விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம மோசேன்னு சொல்லிடுவோம், நோவான்னு சொல்லிடுவோம், அதுகளுக்கு ஒண்ணுமே புரியாது. அவன் அடுத்த வீட்டுக்காரனா இல்ல இவங்களுக்கு சர்ச்சில் உள்ள ஆளா இல்ல நோவான்னு சொல்லி யாரு ஒண்ணுமே தெரியாது. அதுகளுக்கு கொஞ்சம் அந்த விஷயத்துல நமக்கு அந்த கண்ணோட்டம் தேவை, விளக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு பிள்ளை இருந்தாலும் அதுக்கு புரியத்தக்கதா விளக்கித்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதே வேளையில மற்றபடி ஒரு வித்தியாசம் வரக்கூடாது. வித்தியாசமான ஒரு அதாவது நோக்கம் வித்தியாசமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மதங்கள்னா ஏதோ வருது ஒண்ணும் தெரியாது அப்படி நினைப்பார்கள். இல்ல, ஜாதி வித்தியாசம் பார்க்க கூடாது. எல்லா ஜாதி பிள்ளைகளும் நமக்கு வரட்டும், எல்லார் மேலையும் நம்ம மனசு உருகணும். இதுக்கும் காயப்பட்டா வலிக்கும், அதுக்கும் காயப்பட்டா வலிக்கும். உங்க ஆளு காயப்பட்டவனா ஓடி போய் உங்க மனசு பரிதபிக்குது, அடுத்த ஆளு பாதிக்கப்பட்டா உங்க மனசு பரிதபிக்கலன்னா நீங்க பொல்லாத இருதயம் உள்ளவர்கள். அப்படி செய்யக்கூடாது. உங்கள் உள்ளத்தில் அன்பும் மன உருக்கமும் எப்பொழுதும் இருக்கணும். வியாதி, ஒரு பிள்ளைக்கு வியாதியோட வந்திருக்கு, இருமிட்டே இருக்கிறது, அப்படி சொன்னாலும் கொஞ்சம் மன உருக்கம் வேணும். சில பிள்ளைகள் ரொம்ப தும்மல் இருமல் வந்துகிட்டே இருக்கும் பொழுது உடனே என்ன சொல்ல, தள்ளி உட்கார். அது ஒரு சைடு நம்ம என்ன பார்க்கிறோம், அடுத்த பிள்ளைகளுக்கு
கஷ்டம் வரக்கூடாது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே வேளையில தள்ளி உட்காருன்னு சொல்லும்போது அது ஏற்கனவே முடியாத நிலையில அது வந்திருக்கு. அப்போ அது வந்திருக்கே இவ்வளவு முடியாத நிலையில, அந்த மாதிரி நம்ம சிந்தனை ஓடணும். ஐயோ பாவம், அந்த மன உருக்கம் நமக்கு வேணும். அப்போ ஒருவேளை மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு இது கொடுக்க கூடாதுன்னா, ஏதாவது தம்பி கர்ச்சீப் கொண்டு வந்திருக்கியா, ஒரு தும்மல் வந்துச்சுன்னா கொஞ்சம் அதை அப்படி வச்சு என்ன பண்ணிக்கோ, தும்மிரு, இப்படி பண்ணிரு, அன்பா, அது தப்பு இல்லை. எல்லாரையும் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கு. ஆனா அந்த நடத்துகிற முறைகள், அதுக்கு தான் உள்ளத்துல என்ன வேணும்? மன உருக்கமும் மனநிலைகளை புரிந்து கொள்ளுகிற ஒரு தன்மையும் நமக்கு வரணும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். இது அவருக்குள் இருக்கக்கூடிய சுபாவங்கள் தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க கூடாது. ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்க்க கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நீங்கள் கவனித்துக் கொள்ளுவீர்களாக. ஸ்தோத்திரம். மூன்றாவது பேஷியன்ஸ், பொறுமை. பேஷியன்ஸ், பொறுமை. அதுலயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கையும் கூட நான் சேர்த்துக்கிறேன். பொறுமை மற்றும் புரிந்து கொள்ளுதல். புரிந்து கொண்டா தான் பொறுமை வரும், பொறுமையா இருந்தா தான் புரிந்து கொள்ள முடியும். பொறுமை மற்றும் புரிந்து கொள்ளுதல். 1 தீமோத்தேயு 3:3 ஊழியக்காரருடைய தகுதி, கண்காணியின் தகுதி சொல்லும் பொழுது அங்க சொல்லி இருக்கு, அவன் பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும். அவன் பொறுமை உள்ளவனாய் இருக்க வேண்டும் சொல்லியிருக்கு. நீதிமொழி 27:23 உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிருன்னு சொல்லியிருக்கு. அப்போ நீ பொறுமையுடன் இருந்து ஒவ்வொருத்தரையும் கவனித்து புரிந்து கொண்டு செயல்பட்டால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பொறுமை தேவை. பொறுமையோடு கூட புரிந்து கொள்ளணும். இனி புரிந்து கொள்ள இன்னும் பொறுமை வரும். பாஸ்டர் காட்வின் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு, அது பல விஷயங்கள் இருக்குது, ரொம்ப சந்தோஷம். அவர் பையன் அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டே ஒன்று சொன்னார், அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. அதுதான் அந்த புரிந்து கொள்ளுதல். அப்போ நம்ம பொறுமையா இருக்கணும், அந்த பையனை டீல் பண்றதுலும் திருத்ததில்லையும். இன்னொன்னு, அவனை பற்றி ஒன்ன புரிஞ்சு கொண்டிருக்கனால கொஞ்சம் கூட ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்? பொறுமை வரும். பாவம், அப்பா இல்லாத பிள்ளை, ஏழை பிள்ளை, புதுசா சர்ச்சுக்கு வர்றவங்க, இன்னொரு மார்க்கத்துல இருந்து வர்றவங்க. அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள பொறுமை வரும். பொறுமையா இருக்க இன்னும் என்ன பண்ணலாம்? புரிந்து கொள்ளலாம். இந்த தன்மை நமக்குள்ள இருக்கணும், பொறுமை தன்மை. அந்த பொறுமை, நீடிய பொறுமை என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கனி, ஒரு பெரிய தன்மை, அன்பின் கனியிலும் ஒன்று. ஆகவே கண்டிப்பாக இந்த பொறுமை நமக்கு ரொம்ப தேவை. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எலிசா தீர்க்கதரிசி, அவர் பெத்தேலை விட்டு கொஞ்சம் அதாவது பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில், பெத்தேலுக்கு போகும் பொழுது வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். எப்படி? உங்களை யாராவது இப்படி சொல்லியிருக்காங்களா? மொட்டை தலையான்னு சொல்ல மாட்டார்கள், வேற ஏதாவது சொல்லுவார்கள். ஏதாவது சொல்லியிருக்காங்களா? எலிசா தீர்க்கதரிசிக்கு இப்படி கேட்ட உடனே, அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. ஐயா உடைய ஊழியம் எப்படி இருக்கு? ஐயாவுடைய ஊழியம் எப்படி இருக்கு? நல்லதா கெட்டதா? சரி, உங்களை எதுக்கு குழப்பத்தில் ஆளாக்கணும்? ஒரு பக்கம் பார்த்தா வல்லமே வெளிப்படுத்திட்டார். இனி ஒரு பயலாவது பரியாசம் பண்ணுவானா ஊழியக்காரன? இந்த கதையை அறிஞ்சவன் ஒருத்தனாவது வாயை திறப்பானா? அந்த வகையில பார்த்தா கொஞ்சம் நல்லது போல தெரியுது. ஆனா தீர்க்கதரிசி 42 அன்னத்தை ஒரே அடியில என்ன பண்ணிட்டார்? காலி பண்ணிட்டாரு. நமக்கு அந்த 42 கிடைச்சா சண்டே ஸ்கூல் எப்படி இருக்கும்?
நம்மளே ஆள் வரவில்லை என்று கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இவர் கர்த்தர் கொடுத்த வல்லமையை வச்சு ஒற்றை அடியில என்ன பண்ணிட்டாரு? 42 க்ளோஸ் பண்ணி விட்டுட்டார். இப்படிப்பட்ட வல்லமை உள்ள தீர்க்கதரிசிகள் நம்ம கிட்டையும் இருக்கா? வல்லமை உள்ள தீர்க்கதரிசி கரடி ஒன்றும் வர வேண்டிய வாயிலே முடிச்சிருவாரு. நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஐயாவுக்கு கோபத்தோட ஆத்திரமும் சேர்ந்துக்கிட்டு, அதுதான் இதுக்கு விஷயம். நல்ல வல்லமை தான், அதுல நம்ம ஒன்றும் சொல்லல. எலியாவை விட டபுள் மடங்கு வல்லமை, ரெட்டிப்பான வல்லமை, ரெட்டிப்பான அற்புதங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனா என்ன இல்லை உள்ளத்துல? பொறுமை இல்லை. பொறுமை என்ற கனி அங்க இல்லாதனால அங்க கோபமும் கோபத்தோட ஆத்திரமும் சேர்ந்து, கோபத்தை ஆத்திரம் டக்குன்னு கிளப்பி விடும், உடனே செய்ய வைக்கும். முடிச்சிட்டு இவருக்கு எஜமான ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன? சத்தமா சொல்லாம, எலியா. அவர்கிட்ட ஒரு தடவை இந்த சமாரியாவின் ராஜா அகசியா இருக்கிறானே, அவன் இவர்கிட்ட அதாவது கதை சொல்ல போனா டைம் ஆயிரும், எனக்கு கொடுக்கப்பட்ட டைமும் எனக்கு தரப்பட்ட டைமும் எல்லாம் சேர்ந்து இப்ப முடியுது, அதனால கொஞ்சம் சுருக்கமா போறேன். இவரை கூட்டிட்டு வான்னு ராஜா 50 பேரை அனுப்புறான். ஒரு தலைவனுடைய கீழாக 50 போர் வீரர்கள் இவரை கூட்டிட்டு வர்றதுக்கு. அவங்கள கண்டோடனே ஐயாவுக்கு முதல்ல பயம். எலியாவுக்கு என்ன வந்துருச்சு? பிடிச்சிட்டு போற வந்திருக்கான்னு சொல்லி பயம் வந்துட்டு, அவர் பயத்தோடு சேர்த்து அப்படி வல்லமையை வெளிப்படுத்திட்டார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செய்யட்டும், இவங்களை நான் தீர்க்கதரிசி ஆனால், நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் இப்போ ஆகட்டும்ட்டார். அங்க அக்கினி இறக்குனார்ல, கர்மம் இல்லை, அதே பிராக்டிஸ்ல இங்கேயும் பண்ணி விட்டுட்டார். சரி, இப்போ அடுத்த ஒரு 50 பேர் வந்தான், அதேதான். அந்த 50ஐயும் தீத்தாச்சு. ஐயா எத்தனை பேரை ஒரே அடியா முடிச்சாச்சு? 2 ஸ்ட்ரோக்ல 100 பீப்புளை முடிச்சா, செஞ்சுரி அடிச்சாச்சு பாருங்க. அக்கினி. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தா பவர்ஃபுல் சொல்லலாம். ஆனா அங்க பொறுமை எங்கே? அன்பு எங்கே? மன உருக்கம் எங்கே? நீங்க சொல்ல, இவர் பெரிய இவர் எலியாவை சொல்லாரு, எலிசாவை சொல்லாரு, இவரை கொண்டு எலியாவை எலிசா மாதிரி ஏதாவது ஒண்ணு செய்ய முடியுமா? சிலர் நினைச்சிருப்பிய. ஆனா நான் ஏன் இவ்வளவு தைரியமா சொல்றேன்னா, இயேசு சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 54 56 வரைக்கும் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து எருசலேம் போறதுக்காக அப்படி போகும்போது அடுத்து அவருக்கு ஸ்டாப் சமாரியா. நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்ப நான் குற்றவாளியா? அவன் சொல்றான், எலியாவை போல நான் அற்புதம் செய்யட்டான். அவர் சொல்ல, உனக்கு ஆவி என்ன ஆவி? உனக்கு எலியாவுக்கு ஆவியா அல்ல எனக்கு ஆவி உனக்குள்ள இருக்கா? இயேசு கிறிஸ்துவின் ஆவி இருந்தா அவர் சொல்றாரு அடுத்தது 56, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அல்லேலூயா. எலியாவின் ஆவி அற்புதங்களை செய்யும், ஆனா சில வேளை சிலரை அழிக்கும். ஆனா இயேசு கிறிஸ்துவின் ஆவி அது அற்புதங்களையும் செய்யும், அதே வேளையில் மனுஷனை ஆத்துமாக்களை அழிக்கிறதுக்கு அல்ல, அவர்களை ரட்சிக்கிறதுக்கே வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஒரு சண்டே ஸ்கூல் பிள்ளையாயிலும் சண்டே ஸ்கூல் வந்து துரத்துகிறதற்கு அல்ல, எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறதுக்கு. நான் டீச்சராக இருக்கிறேன், நான் செக்ரட்டரியாக இருக்கிறேன். எப்படி ஒரு ஆமீன் சொல்லலாமா? தோத்துறோம், உண்மை இல்லை. அப்ப பாருங்க, பொறுமை ரொம்ப வேணும். பொறுமை இல்லாட்டா இதெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். நம்ம கையில அதிகாரம் இருக்கு, நாளையில இருந்து வராது, ஈஸியா சொல்லி முடிச்சிடலாம். பல இதுகள்ல சொல்லி வரட்டுக்கெல்லாம் இது இருக்கு, அல்லது முடுக்கி விட்டுருவார்கள். நீ வராதுன்னு சொல்ல மாட்டார்கள், அதுக்கு பதில் வேற இதெல்லாம் பண்ணுவாங்க. செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமை எடுப்போம். சரி, கர்த்தர் கொண்டு வந்து இருக்கிறாருல, அந்த பிள்ளைய கொஞ்சம் குறும்பு தான், கொஞ்சம் விஷயங்கள் ஒன்றும் தெரியல, தாறுமாறா இருக்கு, பார்ப்போம். டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம், டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கொஞ்சம் கூட முயற்சி எடுப்போம், கொஞ்சம் கூட தனியா கவுன்சிலிங் கொடுத்து பார்ப்போம், கொஞ்சம் கூட தனியா ஜெபம் பண்ணி பார்ப்போம், தேவைப்பட்ட ஒரு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணி பார்ப்போம், திருத்துவோம் என்கிற ஒரு பொறுமை மற்றும் ஒரு புரிந்து கொள்ளுதல். அது பிள்ளை ஏன் இப்படி செய்யுது, ஏன் இப்படி செய்யுது, அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு போல இருக்கே, வீட்டுல பிரச்சனையா, ஸ்கூல்ல பிரச்சனையா, ஆசிரியர் மூலமா, உடன் மாணவர்கள் மூலமா, அல்லது பெற்றோர் மூலமா, உடன் பிறந்தவர்கள் மூலமா, இல்ல நம்ம சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு அங்க சில விசுவாசிகள் மூலமா, சில சண்டே ஸ்கூல் உடன் பிள்ளைகள் மூலமா எங்கேயோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதோடைய தன்மை இப்படி கிடக்குது, எப்படியாவது திருத்தணுமே என்று பாருங்கள். அதற்கு கர்த்தர் தம்முடைய நீடிய பொறுமையை நமக்குள் தருவாராக. அல்லேலூயா. ஒரு பொறுமையுள்ள உள்ளம், பொறுமையை வருத்தி பல்ல கடிச்சு அப்படி அல்ல, உள்ளத்திலே என்ன வேணும், இதான் என்னுடைய மெயின் விஷயமே. ஏதோ நம்ம பிராக்டிஸ் பண்ணி ஒன்ன செய்யறது அல்ல, இயற்கையா இங்கிருந்தே அது ஒரு ஊற்று போல புறப்பட்டு ஜீவ நதியா புறப்பட்டு பாயணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வாராக. அடுத்ததாக உண்மை, இன்டெகிரிட்டி ரொம்ப நமக்கு தேவை. ஷார்ட்டா சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறோம். 1 தீமோத்தேயு 1:12, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு அல்லேலூயா. உண்மையா இருக்கணும், உண்மை பேசணும், உண்மையாக நடந்து கொள்ளணும், எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும். குறிப்பாக நாம் சண்டே ஸ்கூல்ல நிறைய கதை சொல்லுவோம், சில சம்பவங்களை சொல்லுவோம், சில சாட்சிகளை சொல்லுவோம். இது பொதுவாக ஒருத்தா கவனிக்கிறது இல்லை, சம்பவம் ஏது, சாட்சி ஏது, கதை ஏது, அப்படி அது மாதிரி உவமை இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஒன்னொன்னு வித்தியாசம். கதைன்னு சொன்னா எதையும் சொல்லலாம், கதைன்னா எதையும், அப்படிதானா? கதைக்கு ஒரு இலக்கணமே கிடையாது. அது சும்மா கண்ணும் காலும் காதும் மூக்கும் வச்சு என்ன செய்யலாம், கதையை நமக்கு வசதிக்கு நம்ம பாயிண்ட பலப்படுத்துறதுக்கு சொல்லிட்டு போயிடலாம். கதை, நான் ஒரு கதை சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆரம்பிச்சா சொல்லலாம். நடந்தோ நடக்கலையோ, உண்மையோ பொய்யோ அதில்ல. கதை, கதை எதுக்கு, ஒரு பொருளை வெளிப்படுத்துறது, ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறது. அடுத்தது, நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். சம்பவம்னா அது சம்பவித்தது, அது கதையல்ல. என்னைக்கு ஒரு நாள் நடந்தது, அதை சொல்லும்போது கொஞ்சம் கவனமா இருக்கு. அதே சம்பவத்தை சிலர் அறிஞ்சிருப்பாங்க, அல்லது இப்ப அறிஞ்சிருக்காது. இந்த சம்பவத்தை போய் வீட்டுல பெற்றோட்ட சொல்லும் பிள்ளைகள், அவங்கள யாராவது அறிஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம தப்பா சொன்னோம்னா அது தேவையில்லாம ஒரு வித்தியாசத்தை உண்டாகும். அப்புறம் அந்த ஒரு தப்பி நிமித்தம் சில சமயம் நம்மள எல்லாத்துலயும் நம்பாம இருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் பாத்தீங்களா, உள்ளத்துல வித்தியாசமா எடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லுவது கரெக்டா இருக்கு. சாட்சி சொல்றேன், சாட்சினா என் வாழ்க்கையில நடந்தது, என் வாழ்வில் நடந்த சம்பவம், அது ரொம்ப கரெக்டா சொல்லணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையை அந்த பிள்ளைகள் பார்த்துக்கிட்டே இருக்கு, இன்னைக்கும் பார்க்கும், நாளைக்கும் பார்க்கும், நேற்றைக்கும் பார்த்துருக்கு. நம்ம வெளியூர்ல இருந்து வந்த பிரசங்கியார் அல்ல, நம்ம டெய்லி அந்த பிள்ளைகளோடு இருந்து சண்டே ஸ்கூல் நடத்துகிற டீச்சர்ஸ், முன்னால நிக்கிற செக்ரட்டரி, நம் வாழ்வில் இருந்து சொல்லும் பொழுது அது கரெக்டா இருக்கணும். தேவையானதை மட்டும் சொல்லணும், தேவையில்லாட்டா அதை சொல்ல வேண்டாம். அப்படி நம்ம கொஞ்சம் கரெக்டா அதுகளை பார்க்கும்போது நன்றாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை நடத்துகிற எல்லா விஷயத்திலும் உண்மை இருக்கணும். ஏற்றத்தாழ்வு, பட்சபாதம் அதெல்லாம் இருக்கவே கூடாது, அதெல்லாம் இருக்கவே கூடாது. அதுல கூட நம்ம உண்மையா இருக்கணும். எல்லா பிள்ளைக்கும் நான் உண்மையா இருக்கேன், எல்லா பிள்ளைகளுக்கும் நான் உண்மையா இருக்கேன். இந்த பிள்ளைகளை எனக்கு தந்த தேவனுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளை பொறுத்த விஷயத்துல நான் உண்மையா இருக்கேன். அல்லேலூயா.
உண்மையா ஜோம் பண்ணுங்க, உண்மையா நடத்துங்க, உண்மையா டீல் பண்ணுங்க. அதே மாதிரி பரீட்சை சூப்பர்விஷன் பண்றது, மார்க்கு திருத்துறது, மார்க்கு போடுறது, ரேங்கு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது, பரிசு பட்டியல் ப்ரிப்பேர் பண்றது, இது ரொம்ப ஆசிரியர்களையும் செக்ரட்டரிகளையும் சோதனைக்குட்பட பண்ணுகிற ஒரு வேலை தான் நான் இப்ப சொன்ன இவ்வளவு வேலைகள். அந்த சோதனையில் தோற்று போகிறவர்கள் சிலர் இருக்கிறீர்கள். பொல்லாதவனாகிய ஊழியக்காரன் அல்லது பொய்யனாகிய ஊழியரேன்னு கர்த்தருடைய வாய் சொல்லிச்சுன்னா ரொம்ப சங்கடம். சிலருக்கு இதுதான் அந்த உண்மையான கிறிஸ்துவின் தன்மை இல்லாதனால அப்படி ஈஸியா பொய் சொல்றது, தப்பு செய்யறது, தனக்கு பிடிச்ச பிள்ளைய அல்லது தன்னுடைய உறவு பிள்ளைய வைத்து விட்டுறது, சூப்பர்விஷன் ஒழுங்கா பண்றது இல்ல, காப்பி அடிக்க விடவே கூடாது. அப்படி ஒரு பரீட்சை எழுத வேண்டிய அவசியமே இல்லை. சண்டே ஸ்கூல்லே உண்மையை பற்றி எல்லாம் படிச்சு கொடுக்கிறோம். தேவனுக்கு உண்மையா இருக்கணும், வாழ்க்கையில எல்லாம் உண்மையா இருக்கணும், அப்படி படிச்சு கொடுத்துட்டு நம்மளே அவன் ஒருத்தன் பிட்டு வச்சு அடிக்கிறான், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனா, ஒருத்தன் பேப்பரை காட்டி கொடுக்குறான், பார்க்காத மாதிரி போனா எப்படி? எல்லாருக்கும் ஒரே ஒழுங்கு, என்ன வச்சிருக்கோ அதை கரெக்டா கடைபிடிக்கணும். டீச்சர்ஸ், உண்மை இல்லாத டீச்சர்ஸ், நான் எச்சரிப்பா சொல்றேன், கர்த்தரிடத்திலிருந்து தண்டனை பெறுவீர்கள். அவ்வளவுதான். ஒருவேளை உங்க செக்ரட்டரி உங்களை கண்டு பயப்படலாம், சர்க்கிள் செக்ரட்டரி இனி போய் நம்ம சபைக்குள்ள பிரச்சனை உண்டாக்கிற கூடாதுன்னு நினைக்கலாம், போர்டு கூட எப்படி தீர்மானம் எடுக்கிறார்களோ, ஆனா தேவன் அப்படி விடவே மாட்டார். எல்லாரும் கரெக்டா தான் செய்யறாங்க, எங்கோ ஒண்ணு தான் தப்பு நடக்குது. ஆனா நான் சொல்றேன், எங்க யார் கண்ணு தப்புனாலும் தேவன் விட மாட்டார். அவர் நீ எவ்வளவு படிச்சு கொடுத்தேன் என்பதல்ல, நீ எவ்வளவு உண்மையா இருந்தா, உண்மை உள்ளவன் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவான். அல்லேலூயா. அது உண்மை வேண்டும், உண்மை வேண்டும். அதனால நீங்க எக்ஸாமினேஷன் டைம்ல ரொம்ப கிளியரா இருங்க, ரொம்ப கிளியரா இருங்க. கூட்டு சதி பண்ணாதீங்க. எல்லாம் சேர்ந்து நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகளை மேல கொண்டு வரணும், அத்தனை டீச்சர்ஸும் சேர்ந்து ஒரு கூட்டு சதி பண்ணுனா கர்த்தருடைய தண்டனை வந்துருச்சுன்னா நீங்க ஒருத்தரும் தாக்கு பிடிக்க மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உண்மை உள்ள சந்ததி எழுப்புறதுக்காகவும் இந்த பாடுபடுறார். அதுக்கு தான் அவர் கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தார். அங்க போய் நின்றுகிட்டு நம்ம உண்மை கேடுகளை காட்டினா எத்தனை நாள் அவர் பொறுமையா இருப்பார்? இன்னைக்கு ரொம்ப எச்சரிப்பா சொல்றேன். சூப்பர்விஷன், மார்க்ஸ் திருத்துறது, கரெக்டா மார்க் போடுங்க, கரெக்டா மார்க் போடுங்க. கையெழுத்து ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்து மார்க் போடாது. இது அப்படியா இருக்கும், இப்படியா இருக்கும், இல்ல, உண்மையா இருங்க, உண்மையா இருங்க, உண்மையா. இதை எத்தனை பேர் அடுத்து திருத்தினாலும் இதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்க கூடாதுன்னா கரெக்டா போடணும். அப்படியே போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா நமக்கு மொத்த ஊழியமே ஒரு மேன்மை அடையும். அல்லேலூயா. சரி, ரேங்க் போடுறது எல்லாமே அப்படிதான், கரெக்டா இருப்போம். ரிப்போர்ட்டிங் அண்ட் கம்ப்ளைனிங்லயும் உண்மையா இருப்போம். ஒரு பிள்ளையை பற்றி ஒரு ரிப்போர்ட் பேரண்ட்டுக்கு சொல்லணும், பெற்றோருக்கு அல்லது செக்ரட்டரிக்கு சொல்லணும், பாஸ்டர்கிட்ட சொல்லணும். அதெல்லாம் நீங்க உண்மையாக உண்மை இல்லாததை போட்டு பிரச்சனை ஆக்கிடக்கூடாது. உண்மையா என்று கண்டறிந்து உண்மையை உண்மையாக ரிப்போர்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட்னா அது ஒரு உண்மையான புகாராக இருக்க வேண்டும். ஸோ அந்த உண்மையிலே நாம் கரெக்டாக காணப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக இன்னொன்று என்னன்னா, தாழ்மையா இருக்கணும், தாழ்மையாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இயேசு கூட அந்த 5 அப்பங்கள் 2 மீன்கள் ஒரு பையனுடைய கையிலேருந்து வாங்கி பயன்படுத்துக்கு அவர் ஒன்றும் தடை பண்ணவே இல்லை. அவ்வளவு தாழ்மையாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்தார். சின்ன பையன் இருந்தா என்ன, பெரிய ஆளா இருந்தா என்ன, அவன் கையிலேருந்தையும் வாங்கி இயேசு அதை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, டேய் நீ எதுக்குடா யுத்த களத்துக்கு வந்தா, உன் துணிகரம் பாரு, ஆடை எங்கடா விட்டுட்டு வந்த, இங்க ஆளை பார்க்க வந்தியாடா அப்படின்னு அந்த சின்ன பையனை ரொம்ப ஒரு மாதிரி நடத்தினான், பெருமை பேசினான். கடைசியில என்னாச்சு, அந்த பெருமைக்காரனுடைய மூக்க உடைக்கத்தக்கதா கத்த இந்த சின்ன பையனை வச்சுதான் கோலியாத்தை வீழ்த்தினார். அல்லேலூயா. அதனால நம்ம எப்பொழுதுமே பிலிப்பியர் 2:3 சொல்லியிருக்கு, வீண் பெருமைனால ஒன்றும் செய்யாதீங்க, மனத்தாழ்மையினாலே எல்லாவற்றையும் செய்யுங்க.
இது தாவீது சிக்கலாகல, குடும்பத்தை இழந்து பொருட்களை இழந்து நிற்கும் பொழுது வழியில ஒரு பையனை பார்க்கிறான். அந்த பையனை அவன் மதிச்சு அந்த பையனோட பேசி அந்த பையனை திடப்படுத்தி கடைசியில் அந்த பையன் தந்த தகவல் மூலமாகத்தான் தாவீது இழந்து போன குடும்பத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு மதிப்பு கொடுக்க வேண்டி இருக்கு. நம்ம பெருமை, வயசு பெருமை, படிப்பு பெருமை, சபையில் உள்ள ஸ்தானமானங்கள் பெருமை ஒண்ணுமே நம்ம சிந்திக்க கூடாது. எல்லாரோட நல்லா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி பண்ணும் பொழுது ஆசீர்வாதம். ஆறாவது ஃபெய்த், விசுவாசம். நமக்குள் விசுவாசம் இருந்தா தான் பிள்ளைகளுக்குள் விசுவாசத்தை நம்ம ஊட்ட முடியும். 1 தீமோத்தேயு 4:12, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. ஸோ இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். நாம வசனங்களை விசுவாசித்து போதிக்கணும். என்னதோ எழுதியிருக்கு போதிக்கிறேன், மார்க்குக்காக போதிக்கிறேன், பரீட்சைக்காக போதிக்கிறேன், மெரிட்டுக்காக போதிக்கிறேன், அப்படி இல்லை. நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன், இதை என் பிள்ளைக்கு நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறேன், அதுகளுக்குள்ள விசுவாசம் வளரும். ஆமேன். ஆபிரகாம் தன் வாலிப மகனை பலி செலுத்த மோரியா மலையில் கொண்டு செல்லும் பொழுது அவன் கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குதப்பா, பலி மிருகம் எங்கப்பா? அவர் வார்த்தை சொன்னா, கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார் மகனே. அவனுக்குள்ள இருந்த விசுவாசத்தை அவன் பையனுக்குள்ள ஊட்டுறான். அந்த வார்த்தை விசுவாச வார்த்தை. இன்றைக்கு நாமும் கூட எதை போதிக்கிறோமோ அதை உறுதியா தெளிவா போதிக்கணும். நம்ம உள்ளத்துல விசுவாசம், வார்த்தையின் பலத்தினால அங்க ஊழியம் நடக்காது. நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் அங்க போகும் இந்த வார்த்தை வழியாக. அல்லேலூயா. நமக்கே தடுமாற்றம், அவிசுவாசம் அந்த வார்த்தையை பற்றி இருந்துச்சுன்னா நீங்க அழகா சொன்னாலும் கடைசியில் அந்த பிள்ளைக்கு உங்களுக்குள்ள இருந்த ஆவிதான் அங்க போகும். அந்த விசுவாசத்துல தடுமாற்றமா தான் அது வளரும், உறுதியா நிக்காது. ஞான ஸ்நானத்தை பற்றி சொல்லும் பொழுது, வேறுபாட்டின் சத்தியத்தை சொல்லும் பொழுது உறுதியா தெளிவா இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம் அழகா சொல்லி கொடுங்க. உங்க உள்ளத்துல அது உறுதியா இருந்தா அந்த விசுவாசம் அங்க போகும். அல்லேலூயா. நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், சின்ன வயசுல எனக்கு நாங்கள் சிஎஸ்ஐ சர்ச்சில் ரொம்ப பற்றுதலாக இருந்தோம். அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப இருப்போம். அப்போது விபிஎஸ் நடந்தப்போ முதல் நாள் பாடம் சிருஷ்டிப்பின் பாடம். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் தான் எனக்கு டீச்சர். அவர் சிருஷ்டிப்பின் பாடத்தை எடுத்துட்டு சொன்னார், நான் இதெல்லாம் நம்புறதில்லை, சொல்லித்தாரேன். இப்படியே சொன்னார். அப்போ எதுக்கு இவர் சொன்னார்? ஆனா டைசிஷன்ல பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். எப்படி நம்ம இப்படி ஆயிடக்கூடாதுன்னு ரட்சிப்பை பற்றி நாம விசுவாசித்து அங்க போதிக்கணும். அப்பதான் அது ரட்சிக்கப்படும். ஞானஸ்நான சத்தியத்தை பற்றி சரியா விசுவாசித்து தான் அங்க போதிக்கணும். எல்லா சத்தியம் அப்படிதான். நம்மளே அறகுறையா இருந்துட்டு போதிச்சோம்னா யார் திருந்துவா? எப்படி ஒரு சந்ததியை நம்ம கட்டி எழுப்ப போறோம்? புரியுதா உங்களுக்கு? இதை செய்யுங்க, விட்டு விலகுன்னு பைபிள் சொல்லுது, அதான வேறுபாட்டின் உபதேசம். நம்மளே இல்லாம எப்படி போய் சொல்ல போறோம் அங்க? முதல்ல நம்ம கீழ்ப்படிவோம், நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ள வருவோம், வந்துட்டு பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க, அடுத்த தலைமுறையும் அதுல வரும். அல்லேலூயா. சரி, கடைசியா 7வது ஜாய்ஃபுல்னஸ், மகிழ்ச்சி நம்மை நிரப்பி கொண்டிருக்க வேண்டும். பிலிப்பியர் 2:17 பவுல் சொன்னார், உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடு கூட சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு முன்னாடி போய் இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கமுகமா இருக்கக்கூடாது, கோபமுகமா இருக்கக்கூடாது, சோர்ந்த முகமா இருக்கக்கூடாது, குழம்பி போன முகமா இருக்கக்கூடாது. சில வேளை பிள்ளைகளே கேட்டுறோம், புத்தி உள்ள பிள்ளை இருந்தா, அக்கா உங்களுக்கு என்னாச்சு? அந்த நிலைமைக்கு நம்ம ஆயிடக்கூடாது இல்லையா? அப்போ சொல்லுவான், டே அண்ணன் வீட்டுல சண்டை போட்டு வந்திருப்பார் போல இருக்குடே அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லுவான். இந்த நிலைமைகள் வேண்டாம். முகம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணும். ஆமேன். உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணும். உள்ளத்துல சில வேளை நமக்கு சரீரத்துல கஷ்டங்கள் உண்டு. மத்தியான நேரம் சண்டே ஸ்கூல் எடுப்பது ஆர்வம் இருக்கு, கஷ்டமும் இருக்கு. ஆனாலும் அன்புக்குரியவர்களே,
எத்தனையோ பேருக்கு இல்லாத சுகத்தை நமக்கு தந்திருக்காரு தானே. இதை விட எத்தனையோ பேர் பாடுபடுறாங்களே. நம்மளுக்கு அதை செய்யறதுக்குள்ள கிருபை தர்றார். அது சந்தோஷமா செய்யுங்க. அந்த அந்த நேரத்துல அந்த சரீர கஷ்டமெல்லாம் நினைக்காதீங்க. நல்ல நிறைவா மகிழ்ச்சியோடு செய்யுங்க. வீட்டுல பிரச்சனை இருக்கு, சண்டே ஸ்கூலுக்குள்ளே சில பிரச்சனை, டீச்சர்ஸுக்குள்ளே நியாய தீர்ப்பு நடத்த வேண்டியதா இருக்கு. சில செக்ரட்டரிமார் படுகிற பாடு, பாஸ்டர்மார் படுகிற பாடு. எப்போ சொன்னா சரியாகாது, ரெக்கார்டிங்ல வேற போயிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் மாறணும் பாருங்க. நம்ம சண்டே ஸ்கூல்ல எல்லாத்துலயும் மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லாத்துலயும் மகிழ்ச்சியா இருக்கணும், உள்ளஞ்செரியா இருக்கணும். உள்ளத்துல பகை இருக்கக்கூடாது, உள்ளத்துல வெறுப்பு இருக்கக்கூடாது, போராட்டம், அந்த போட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது, எரிச்சல்கள் அதெல்லாம் மாறி எல்லாரையும் நேசித்து அன்பு நிறைந்த, நல்ல மனதுருக்கம் உள்ள, நல்ல பொறுமை உள்ள, இப்படிப்பட்ட நல்ல உள்ளத்தோடு இருக்கும் பொழுது உள்ளத்திலிருந்து மகிழ்ச்சி பொங்கும். ஆபகுக் சொன்னார், வெளியே அத்திமரம் கிடைக்காம போனாலும், கடையில மந்த எல்லாம் போனாலும், எது வெளியே இல்லாம போனாலும் நான் கர்த்தருக்குள்ள இப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா இது வேற, இது கர்த்தர் தரக்கூடிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியோடு நம்ம பிள்ளைகளுக்கு முன்னால இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளும் நல்ல ஆண்டவருக்குள்ள வளர்ந்து வரும். அல்லேலூயா. அறியாம நம்ம சோர்வோட போய் உட்கார்ந்த சோர்வை தான் அங்க விதைக்கிறோம். வார்த்தையே குழம்பிடும். அந்த வார்த்தையில சோர்வு தான் போகும், அந்த வார்த்தையில துக்கம் தான் போகும், அந்த வார்த்தையில கோபம் எரிச்சல் தான் போகும். வேண்டாம், மகிழ்ச்சியா இருப்போம். மகிழ்ச்சியா, பாடுகள் இருக்கிறது. அவர் சொல்லாரு, உங்க ஊழியத்தின் மேல நான் வார்க்கப்பட்டு போனாலும் சரி, இந்த ஊழியத்துக்காக நான் செத்து போனாலும் சரி, கஷ்டப்பட்டு போனாலும் சரி, நான் எப்படியா தான் இருப்பேன், மகிழ்ச்சியோடு இருந்து உங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா. அந்த ஊழியத்துல போகும் பொழுதே ஒரு சந்தோஷம் வரணும், சந்தோஷம் வரணும். அதனால அந்த மாதிரி செய்யுங்க. சண்டே ஸ்கூல்ஸ்ல இந்த நல்ல சுபாவத்தோடு நம்ம செய்தோம்னா அந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸ் நல்லா இருக்கும். சண்டே ஸ்கூலுக்குள்ள அரசியல் வரக்கூடாது, சண்டே ஸ்கூலுக்குள்ள போட்டி பொறாம வரக்கூடாது, சண்டே ஸ்கூலுக்குள்ள பழிதீர்க்கும் காரியங்கள் வரக்கூடாது, சண்டே ஸ்கூலுக்குள்ள ஏனோ தானோ நிர்விசாரங்கள் வரக்கூடாது. எல்லாருமே இதை நல்ல ஒரு இதா எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ண போறோம். ஜோம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நான் அதை அப்படி செய்ய கிருபை தாரும், இப்படி செய்ய கிருபை தாரும் சொல்றதை விட, என் உள்ளத்தை இப்படி மாற்றும் ஐயா என்ற விண்ணப்பத்தை கர்த்தர் முன்னால நம்ம வைக்க போறோம். எல்லாரும் தயவாக எழும்பி நிற்க முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயோதிபர்கள் தவிர மற்றவர்கள் எழுந்து நின்று கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழும்பக்கூடிய எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடி ஒரு 5 நிமிடம், ஆனா நல்லா நீங்க ஜெபம் பண்ணணும், மனம் விட்டு ஜெபம் பண்ணணும். எல்லாரும் கண்களை மூடுங்கள், வாய் திறந்து பேச ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல மனம் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவனே, எனக்கு தந்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆமேன். இத்தனை வருஷங்களா சண்டே ஸ்கூல் ஊழியம் நான் செய்ய உதவி செய்கிறீரே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, 2-3 வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த சந்தோஷம் உங்களுக்குள் பெருகும். ஹல்லேலூயா. இந்த சின்ன வாலிப வயதிலே எனக்கு சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி தந்தீங்களப்பா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமேன். எங்க சபையில எத்தனையோ திறமை உள்ளவங்க எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தீரே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ சபைகள்ல பிள்ளைகளே இல்லைன்னு சொல்றாங்க, எங்க சபையில இவ்வளவு பிள்ளைகளாவது தந்தீங்களப்பா, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எங்களுக்கு நல்ல பாஸ்டரையும் நல்ல செக்ரட்டரி எல்லாம் தந்தீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பம் இதற்கு ஒத்துழைக்க வைக்கிறீரே, ஸ்தோத்திரம்ப்பா. ஆமென். என் புருஷன் என் மனைவி இதுக்கு ஒத்துழைக்கிறாங்களே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும், சந்தோஷம் உள்ளத்தில் பெருக்கெடுக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிடத்திலே வாய் திறந்து பேசுவோம். தேவனே, அன்புள்ள உள்ளமாய் என் உள்ளத்தை மாற்றும். ஆமென். அன்புள்ள உள்ளமாய் மாற்றும், அன்புள்ள உள்ளமாய் மாற்றும். உம்மை போல உம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பை பரிசுத்த ஆவியின் மூலம் எங்களுக்குள் ஊற்றுகிறீர் என்று ரோமர் 5:5 படிக்க
ஜெபிக்கிறது போல அந்த அன்பு எங்களுக்குள் இப்பொழுது கூட ஒரு விசை கூட ஊற்றுங்கப்பா. ஒரு விசை கூட ஊற்றி எனக்கு உள்ளே அந்த உள்ளத்தின் அடியாளத்தில் இருக்கிற அன்புக்கு மாறான வம்புகள் யாவையும் அழித்து விடுவீராக. என் உள்ளத்தின் அஸ்திபாரமே தேவ அன்பினால நிரப்பப்படட்டும், தேவ அன்பினால நிரப்பப்படட்டும். அடியான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்களும் வாய் திறந்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து ஜெப விண்ணப்பங்கள் வர வர கர்த்தருடைய கிரியையும் நாம் நன்றாக பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, இன்றைக்கு தாரும் தாரும் என்று கேட்பதை விட என்னை உருவாக்கும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. என் உள்ளத்தை மாற்றும், என் உள்ளத்துக்குள் ஒரு உருவாக்குதலின் கிரியை செய்யும்னு கேட்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன உருக்கத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. கஷ்டப்படுகிற யாரை பார்த்தாலும் என் உள்ளம் ஏங்கணும்ப்பா, என் உள்ளம் உருகணும்ப்பா. ஐஸ் உருகுவது போல என் உள்ளம் உருகி வடியணும், மெழுகு உருகுவது போல உருகணும். ஆமென். அப்படிப்பட்ட அன்பினால் என்னை நிரப்பி மன உருக்கத்தை எனக்கு தாரும், மன உருக்கத்தை தாரும். ஒவ்வொரு பிள்ளைகள், உடன் ஆசிரியர்கள், செக்ரட்டரி, பாஸ்டர் போன்ற இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிற எல்லாரையும் நான் நினைக்கும் பொழுது அவர் அவரை புரிந்து கொள்ளுகிற ஒரு கிருபையை தாரும். இவ்வளவு கஷ்டத்திலையும் வந்து நடத்துறாங்களே, இவ்வளவு நெருக்கத்திலிருந்து இந்த பிள்ளை ஓடி ஓடி வருதே, இந்த டீச்சர் இவ்வளவு கஷ்டத்தோட வந்து இந்த ஊழியத்தை செய்கிறார்களே என்று சொல்லக்கூடிய அந்த புரிந்து கொள்ளும் தன்மையை, மனநிலைகளை, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் தன்மையை தாரும். அதோடு சேர்ந்த அந்த மன உருக்கத்தினால் என்னை நிரப்போ. என் உள்ளத்தில் இந்த மன உருக்கம் புறப்படட்டும், மன உருக்கம் புறப்படட்டும், மன உருக்கம் புறப்படட்டும். தானாகவே உருகட்டும், தானாகவே உருகட்டும். அந்த சூழ்நிலையில் வரும் பொழுது என் உள்ளம் அப்படியே உருகத்தக்கதாய் கிருபை செய்தருளோ, கிருபை செய்தருளோ, கிருபை செய்தருளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமை தாருமப்பா, பொறுமை தாருமப்பா. நல்ல பொறுமை வேண்டும். ஆத்திர சுபாவத்தை என்னை விட்டு முற்றிலும் எடுத்து போடுங்க. என் உள்ளத்தை பொறுமை உள்ள உள்ளமாய் மாற்றி விடுங்க, நீடிய பொறுமை நிறைந்த உள்ளமாய் மாற்றி விடுங்க. இயேசுவே, என் உள்ளத்துக்குள் உமது ஊழியத்தை இப்பொழுது திட்டமா செய்து விடும். அந்த மோல்டே இன்றைக்கு சரியாக்கப்படட்டும். அந்த ஃப்ரேம்ல இருக்கிற எல்லா மிஸ்டேக்ஸும் மாறட்டும். எல்லாம் லூஸா கிடக்கிறதும் டைட்டன் ஆகட்டும். ஓவர் டைட்டா போறதெல்லாம் சரியாகட்டும். இன்றைக்கு இந்த ஃப்ரேமை சரிப்படுத்துகிற ஒரு கிரியை நீங்க எங்களுக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். பொறுமையை தாரும், பொறுமையுடன் புரிந்து கொள்ள கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா. உண்மையை தாரும் அப்பா, உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆமென். இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டி தாரும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் உள்ளத்தை அப்படியே உருவாக்கி விடும் என்று ஜெபிக்கிறோம். தானாக பட்டு பட்டுன்னு உண்மை வெளி வந்துட்டே இருக்கணும்ப்பா, நேர்மையாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும்ப்பா. இந்த கள்ளம், கபடு, திருக்குத்தனம், தந்திரத்தனம் வேண்டவே வேண்டாம். ஒளிவு மறைவுகள் வேண்டாம். இயேசுவே, எங்கள் உள்ளத்தை உண்மை உள்ளதாய் மாற்றும். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனத்தாழ்மை நிறைந்த உள்ளமாய், உண்மையிலே மனது தாழ்மை உள்ளதாக மாற்றிவிடும், மாற்றிவிடும், மாற்றிவிடும். பெருமை, அகந்தை, மேட்டிமை எல்லாம் மாறி போகட்டும். அந்த ஐட்டம் ஒன்னும் என் உள்ளத்துல தங்கவே கூடாது. மனம் தாழ்மையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பைபிள் வசனத்தை படிக்க படிக்க அப்படியே 100க்கு 100 விசுவாசிக்கிற கிருபையை தாரும். நான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது அது விசுவாசம் நிறைந்த இருதயத்திலிருந்து புறப்பட்டு போகட்டும். அரைக்குறை விசுவாசம் உள்ள இருதயமாக அல்ல, ஆரோக்கியமான விசுவாசம் உள்ள உள்ளமாக எங்கள் உள்ளத்தை இப்பொழுது மாற்றும், இப்பொழுது மாற்றும். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலம் எங்கள் உள்ளத்துக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் புறப்பட்டு பிள்ளைகளுக்குள் போகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மகிழ்ச்சியினால் நிரப்பும் ஐயா, மகிழ்ச்சியினால் நிரப்பும் ஐயா, மகிழ்ச்சியினால் நிரப்பும் ஐயா. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சண்டே ஸ்கூல் என்று சொன்னோன்னு ஒரு மகிழ்ச்சி வரணும், பிள்ளைகளை பார்த்தோன்னு ஒரு மகிழ்ச்சி வரணும், அசம்பிளிக்கு கொட்டடிச்ச உடனே ஒரு மகிழ்ச்சி வரணும். ஆமென். பிள்ளைகள் முன்னால உட்காரும் போது ஒரு மகிழ்ச்சி வரணும், மகிழ்ச்சி வரணும். அந்த மகிழ்ச்சி இயற்கையா எனக்குள் உருவாக்கி விடுமப்பா, உருவாக்கி விடுமப்பா, உருவாக்கி விடுமப்பா. ஓ, என் துன்பங்களை, கஷ்டங்களை மறந்து மறந்து மகிழ்ச்சியோடு இந்த ஊழியத்தை செய்யும்படியாய், அநேகருக்கு பிரயோஜனப்படும்படியாய் அப்பா உம் திவ்ய சுபாவங்களால் எங்களை நிரப்புங்க, 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 நிரப்புங்க.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் கிரியை செய்துவிடும், கிரியை செய்துவிடும், கிரியை செய்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளோனாய் தரிசிப்பேன் என் தேவனை. இருதயத்தில் சுத்தமுள்ளோனாய் தரிசிப்பேன் என் தேவனை. புரண சர்க்குணனாக மாறிடுவேன் என் பரமபிதாவை போல. பூரண சர்க்குணனாக மாறிடுவேன் என் பரமபிதாவை போல. மாவுன்னத ஜீவியத்தை வாஞ்சித்தே நாடிடுவேன். பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவேன். பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவேன். சொல்லுவோம், பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவேன். பரமன் இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி தொடர்ந்திடுவேன். பரமன் இயேசுவின். ஆமென். பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அந்நிய பாஷை பெற்ற தேவ மக்கள் அந்நிய பாஷையில் பேசி சிறிது நேரம் பரிசுத்த ஆவியானவருக்கு இன்னும் இடம் கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். glory, 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 glory. லிபலபல புகபர துலபர வஷில பலபல பலபல பல வஷித்துட துரபிகபர வஷலபதுரியா. என் உள்ளத்தை மாற்றுகிறவர் நீர் அல்லவோ, என் சுபாவத்தை மாற்றுகிறவர் நீர் அல்லவோ, என்னை கிறிஸ்து சீஷனாய் சீஷியாய் ஆமென் உருவாக்குகிறவர் நீர் அல்லவோ. ஆமென், ஆமென், ஆமென். இன்று முதல் அந்த வேலை இன்னும் பலமா நடக்கட்டும், இன்னும் பலமா நடக்கட்டும். ஆவியானுடைய வேலை வெற்றியா நடக்கட்டும், வெற்றியா நடக்கட்டும். லிபரபலபரப ஷிலபதுரப துரபலப கபரப சந்துர பௌதரபி ஷலபதுரியா ரிகந்துர பௌதரபி ஷலபதுரப துரபலப கபரப ஷிலபதுரப துரப ஷலபதுரியா. glory, 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 glory. ஆவியானவர் உள்ளத்திலே திட்டமாய் 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 கட்டாயமாய் கட்டாயமாய் இன்றைக்கு ஒவ்வொரு உள்ளங்களில் ஒரு மாற்றம் வரணும். எந்த கட்ட தன்மை சுபாவம் இருக்கிறதோ அதை ஆவியானவர் தமது அக்கினியினால் சுட்டரித்து போட்டு கிறிஸ்துவின் சுபாவத்தை எங்களிலே சிருஷ்டியோ, உத்தம இருதயத்தை என்னிலே சிருஷ்டியோ. உலப கபரப ஷலபதுரப துரபலப சந்துன துரபி கபரப ஷிகபர பௌதுரபி சந்துனா ஓ லிபி கபல பௌஷலபதுரியா. சாத்தான் வெட்கப்பட்டு போகட்டும், வெட்கப்பட்டு போகட்டும். என் வாழ்க்கையை பொறுத்த மட்டிலே இயேசு ஜெயம் எடுக்கணும், இயேசு ஜெயம் எடுக்கணும். ஆமீன். சாத்தான் முழுவதும் வெட்கப்பட்டு போகணும், வெட்கப்பட்டு போகணும், வெட்கப்பட்டு போகணும். என் சுபாவத்தை கலப்படமாக்கி, என் சுபாவத்தை கெட்டதாக்கி வெற்றி சிறக்க பார்க்கிறாயா சாத்தானே? இயேசுவின் நாமத்தில் நீ தோற்று ஓடி போவாய். ஆவியானவர் பலமா எழும்புவார், எனக்குள் பலமா எழும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளு நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளு நம்முடைய சுபாவங்களில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் பிதாவை போல பூரண சர்க்குணனாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் உள்ளம் ஆமென் கர்த்தருடைய சுபாவத்தை தரிக்க தரிக்க என் ஊழியத்தில் மகிமை வெளிப்படும், என் ஊழியத்தில் கிரியைகள் வெளிப்படும். என் பிள்ளைகள் கர்த்தருக்குள் கட்டி எழுப்பப்படுவார்கள். ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். நான் இந்த சண்டே ஸ்கூல்ல என் பிள்ளைகளை சத்தியத்தில் கட்டுகிறேன், என் பிள்ளைகளுக்குள்ள சத்தியத்தை கட்டுகிறேன், விசுவாசத்தை கட்டுகிறேன். ஆமென். தேவாவியின் கிரியைகளை கட்டுகிறேன், அது நிலைக்கும். நான் கூலி பெறுவேன், நான் கூலி பெறுவேன். கர்த்தருடைய கையிலிருந்து கூலி பெறுவேன். ஓ glory, 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 glory. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷங்கள் கூட நல்லா டைம் எல்லாம் மறந்து ஆவியில நிரம்பி கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் கேட்டுட்டு போற ஆளா இல்லப்பா, இன்றைக்கு பெற்றுக்கொண்டு போக விரும்புகிறேன், பெற்றுக்கொண்டு போக விரும்புகிறேன். என் உள்ளத்தில் ஒரு மாற்றம், என் உள்ளத்தில் ஒரு சரியான மாற்றம். பல வருஷங்களா கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த சுபாவ சீர்திருத்தம், அந்த உள்ளத்தின் மறு ரூபம் இப்பொழுது எனக்குள் வருவதாக ராஜா. glory, 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 glory. hallelujah, hallelujah, hallelujah. praise the lord, praise the lord, praise the lord. ஆமென், 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 ஆமென். அப்பா, மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாய் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளத்தக்கதாய். ஆமென். praise the lord, praise the lord, praise the lord. hallelujah. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரை நேசிக்கிறேன், என் உடன் ஆசிரியர்களை நேசிக்கிறேன். ஆமென்.
எல்லாரை பற்றி புரிந்து கொள்ள பொறுமையாய் இருப்பேன், பொறுமையாய் கவனத்தோடு இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதுருகி ஜெபம் பண்ணுவேன், மனதுருகி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் பிள்ளைகளை எப்படியாவது தூக்கி நிறுத்தணும், தூக்கி நிறுத்தணும். Glory, glory, glory. Hallelujah, hallelujah, hallelujah. Yes, 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 oh Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியத்தை செய்வேன், உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியத்தை செய்வேன். எல்லா உண்மை கேடுகள் வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக, வெளியேறி போவதாக. எல்லாரும் உண்மை கேடு காட்டினாலும் நான் அதன் நடுவிலே ஆமென் நிமிர்ந்து நிற்பேன், நிமிர்ந்து நிற்பேன். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே ஜீவ வசனத்தை சுடர்களாய் பிடித்து கொண்டு சுடரை போல பிரகாசிக்கும்படி நான் எழுந்து நிமிர்ந்து நிற்பேன். Glory, 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 glory. Hallelujah, hallelujah. Amen, 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 amen. Praise God, praise God. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு ஆசிரியர்களாக எல்லாரையும் கூட்டி வைத்து பல மணி நேரம் இதில் உட்கார வைத்து பல காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தரவும் மட்டுமல்ல, நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் உள்ளத்தில் ஊற்றி கொண்டும் இருக்கிறீர். அதோடு கூட எங்கள் சுபாவங்களையும் சீர்திருத்தி எங்கள் மூலம் நான் அந்த சண்டே ஸ்கூலுக்கு இன்றைக்கு முதல் ஒரு பிளஸ்ஸிங்காக மாற போகிறேன், நான் ஒரு ஆசீர்வாதமாக மாறப்போகிறேன். ஆமேன். கிறிஸ்துவின் சுபாவத்தினால் தொடர்ந்து நிரப்பும். இந்த ஊழியம் முழுவதையும் பொறுப்படும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தயவாய்